2, 3 தடவ நம்ம அரங்கத்துல பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய பேச்சு கவிதை நடையில மிகவும் அருமையாக இருக்குது. இன்னைக்கும் அதேபோல ஐயாவுடைய ஒரு சிறந்த இன்னைக்கு பரதாழ்வாரின் பொன்மொழிகள்ங்கிற தலைப்புல ஐயாவுடைய சிறப்பு உரையை கேட்க இருக்கிறோம். நமது தளத்துக்கு தினமும் நமக்கெல்லாம் வழிகாட்டி, எனக்கெல்லாம் உயிர் நாடி குரு நிறைய கத்துக் கொடுத்தவங்க எனக்கு கோவிந்தம்மாளம்மா. இது உண்மை. கடந்த 4 ஆண்டுகளாக அவங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது நிறைய. முதலில் திருக்குறள். அம்மா நமது தளத்திற்கு தலைவராக நமது வழிநடத்தி சொல்வது உண்மையிலேயே நான்லாம் இப்படிலாம் நினைச்சு கூட பார்க்கல. நானும் கத்துக்கிட்டு எந்த தளத்துக்கு அம்மா தலைமையா தினமும் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பை நம்ம தளத்தில் பெற்றிருக்கின்றது. அம்மா அவர்களுடைய தலைமை உரையை தர அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா வாங்கம்மா. வாழ்த்துயா. கடவுள் வாழ்த்து. இன்னைக்கு யார் பாடுறாங்க? சரஸ்வதிமா பாடுறீங்களா? பாடுறேனுங்கய்யா. கம்பராமாயணம் வாழ்த்து பாடல் பாடல். சரி. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்றிங்க. நன்றிமா, நன்றி. அருமையான கடவுள் வாழ்த்து. அடுத்ததாக அருமையானது ஒரு வாழ்த்து. நன்றி அம்மா. இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்து மிக சிறப்பாக இதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவி சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் அவர்களுக்கும், நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் செல்வம் ஐயா அவர்களுக்கு எத்தகைய சொற்களால் அவரை சொல்வது என்றே எனக்கு புரியவில்லை. அப்படிப்பட்ட புகழ் எந்நேரம் புகழ் மாறி பொழிந்து கொண்டே இருக்கக்கூடியவர். அவருடைய புகழ் மாறிகள் தான் எனக்கு உயிர் நாடி. அந்த அளவிலே அந்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அவருக்கு உதவியாக இருந்து நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பதிவு செய்து இதை கேட்பதற்கு ஆள் இல்லையே என்ற ஆதங்கம் போகும்படியாக யூடியூப்ல பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த தளத்திலே சிறப்பு சொற்பொழிவாளராக வந்திருக்கக்கூடிய ரமேஷ் ஐயா அவர்கள் பின்னூட்டத்தையே கவிதை வடிவத்திலே தரக்கூடிய ஒரு பெருந்தகை. அத்தகைய ஆளுமையை வரவேற்கிறோம். இன்று அவர் பரதனின் பரதாழ்வாரின் பொன்மொழிகள் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார். இந்த பேச்சை கேட்டு பின்னூட்டம் வழங்குவதற்காக அமல்தரா முதல் ஐயா கருணாநிதி, அடுத்தது முத்துகிருஷ்ணன் ஐயா, சங்கரி அம்மா மற்றும் வினத்தீர்த்தான் ஐயா என பலர் சான்றாண்மைகள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அத்தகைய தகையோர்கள் அனைவரையும் இந்த நல்ல மாலை பொழுதிலே வரவேற்று வணங்கி என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய தலைப்பு பரதாழ்வாரின் பொன்மொழிகள். பாருங்கள், பரதன் தசரதனுடைய 4 புதல்வர்களிலே ஒருவர். அவர் எப்படி பரதாழ்வார் ஆனார் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, அந்த 4 புதல்வர்களிலே எல்லோரும் ராமாயணம் ராமனை புகழ்வதாக, ராமனுக்காக எழுதப்பட்டதாக, ராமனின் குணநலன்களை விளக்குவதாக பேசுகிறோம், பாடுகிறோம், அந்த சொற்களை விளக்குகிறோம். ஆனால் உண்மையில் ராமாயணத்தின் உயிர் நாடியாக இருந்து உன்னத குணங்களை உடையவனாக இருக்கக்கூடியவன் பரதன். மும்மையின் நிறைகுணத்தன் நின்னினும் நல்ல நாள் என்று கோசலை தன் மகன் ராமன் தனக்கு அரசாட்சி இல்லை பரதன் ஆளுவான் என்ற ஒரு மறுதலை செய்தியை கொண்டு போய் தன் தாயிடத்திலே சொல்லும் போது அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை, சாதாரணமாக எந்த தாயும் தன் மகனுக்கு பட்டம் இல்லை என்ற உடனே ஒரு நன்மை தவறிவிட்டது என்றால் அதற்குரியவன் மீது கோபம் கொள்வார்கள். ஆனால் அந்த அம்மையார்
இவனை அந்த நேரத்திலே அரசு முறைமை என்று ஒன்று உண்டு, இருந்தாலும் அவன் பதவி ஏற்று ஆள்வது மிகச் சிறப்பு. ஏனென்றால் உன்னை காட்டிலும் அவன் 3 மடங்கு சிறந்தவன் என்று பாராட்டுகிறார் என்றால் அவனுடைய தகைமை எத்தகையதாக இருக்கும் என்று நாம் அனுமானித்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவன் ராமனை அழைத்து வருகிறேன் என்று காட்டுக்கு படையோடு செல்லுகிறான். அதை கண்ட குகன் கொதித்து போகிறான். ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆள, இந்த பரதனுக்கு நாடு கொடுத்து விட்டு இங்கே வந்த ராமபிரான் நாமாலும் காடு கொடுக்கிற ராகி எடுத்தது காணீரோ, நாம் ஆட்சி செய்யக்கூடிய காடு கூட கொடுக்காம அவரை துரத்திக்கிட்டு வர இந்த பரதனை என்ன செய்கிறேன் பார் என்று ஆவேசமாக சூளுரைக்கிறான். பரதன் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட உடனே நெருப்பிலே நீர் ஊற்றியது போல குளிர்ந்து போகிறான் குகன். உடனே அவன் சொல்லுகிறான், 1000 ராமர் நின்கே அவரோ என்று இறங்கி போய் அவனுக்கு விடை கொடுக்கிறான். அத்தகைய சிறப்புடையவன் பரதன். அது மட்டுமல்ல, காப்பியம் எழுதிய கம்பனே அவரை தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போதே புகழினோய் தன்மை கேட்டால் 1000 ராமர் நின் கீழ் அவரோ என்று கம்பரே அவரை புகழ்கின்றார். அத்தகைய உச்சகட்டமான வைராகியம், அசையாத பக்தி, ராமனிடத்திலே சரணாகதி, ராமனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன சொல்லுகிறானோ அப்படி செய்தல், ராமன் இருந்தால் எத்தகைய ஆட்சி அந்த அயோத்திக்கு கிடைக்குமோ அத்தகைய சீரியதோர் ஆட்சியை அமைத்து ராமராஜ்யத்தை ஸ்தாபித்த பெருமை, இப்படி கர்மயோகம், பக்தி யோகம், ஞானம், தியான யோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா நிலையிலும் ஒரு சிறந்த ஞானியாக இருந்து ராமனும் சீதையும் காட்டுக்கு வந்து துன்பப்படுறாங்க. ஆனா எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய நாட்டிலே இருந்து அரச போகம் கிடைத்த கையிலே பரதன் என்ன செய்கிறான்? ராமனைப் போலவே சடாமுடி தாங்கி நாட்டை விட்டு வெளியிலே சென்று நந்தி கிராமம் என்ற ஒரு கிராமத்திலே பர்ணசாலை அமைத்து அங்கே ராமனின் பாதுகைகளை வைத்து பூஜை செய்து கொண்டு ராமனின் வரவுக்காக 14 ஆண்டுகளும் காத்திருக்கிறான். அந்த 14 ஆண்டுகளும் அவனுக்கு இல்லறமும் இல்லை, அரச போகங்களும் இல்லை. இது இத்தகைய தியாகத்தை யார் செய்வார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையாக பரதன் இருப்பதனால்தான் அவர் பாதுகைகளை வாங்கி தலையிலே வைத்த உடனே வானவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். அப்போ வசிஷ்டர் சொன்னாரா, இனிமேல் ராமனுக்கு என்னென்ன சிறப்புகள் உண்டோ அவ்வளவும் உனக்கும், பரதனுக்கு ஒரு சிறு பூசை செய்தாலோ புகழ்ந்துரை செய்தாலோ பொருளை கொடுத்தாலோ அது ராமனை சென்று அடையும். அந்த அளவிற்கு ராமன் வேறு பரதன் வேறு அல்ல என்று வசிஷ்டர் புகழ்கிறார். அன்று முதல் பரதன் வைணவர்களால் பரதாழ்வார் என்று போற்றப்படுகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பரதனை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய வாய்ச்சொல்லால் அவர் உயர்ந்தது, அதாவது நாம சொல்ற சொல்லுதான், பேசுற மொழிதான் அறமும் அன்பும் ஈனும். அந்த வகையிலே தனக்கு பெயரையும் புகழையும் ஆக்கத்தையும் சொல்ல பரதனின் சொற்களை அவரை வரவேற்று வரும் அவளோடு நன்றி அம்மா, நன்றி. அம்மா வந்து எந்த தலைப்புல யார் பேசினாலும் அந்த தலைப்புல நமக்கு எதுக்கு ஒரு எந்த ஒரு காசு அம்மா வந்து அதுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை முன்கூட்டியே ஒரு தெளிவான ஒரு பார்வை நமக்கு கொடுத்துருவாங்க. நான் பரதாழ்வார்னா வேற எதுவும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா வந்து அதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு முன்னோட்டத்தை நமக்கு கொடுத்தாங்க. சிறப்பாக இருந்தது. அதாவது சரியா தெரியாதவங்க பேச வந்தா அம்மா பேசின ஒரு தலை, ஏன்னா அந்த மாதிரி ஆளுமைகள் நம்ம தளத்தில் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிறப்புரையாளர், அதாவது அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னா,
இதுக்கு முந்தின தடவை அவர் பேசினாரு. அவர் பேசி முடிச்ச உடனே நான் அடுத்த நாளே 2 புத்தகம் வாங்கிட்டேன். கம்பன் புதிய பார்வைன்னு ஒரு புத்தகம், அதுக்கப்புறம் ராமன் பன்முக நோக்கு. அதாவது பேசி முடிச்ச உடனே நம்மளும் அதே மாதிரி கத்துக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஆன்லைன்ல இந்த 2 புத்தகத்தையும் அம்மா சரஸ்வதி அம்மா சொன்னாங்க. இந்த 2 புத்தகத்தையும் வாங்கிட்டேன். இன்னைக்கு அவர் என்ன பேச போறாருன்னு தெரியல. நான் அடுத்த நாள் என்ன புக்கு வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. இப்படி தொடர்ந்து டெய்லி என்ன புக் வாங்க வச்சுருவாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த அளவுக்கு இதுக்கு முந்தின ஸ்பீச் இருந்தது. அதே போல இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்ம எல்லாம் எதிர்பார்க்கின்றோம். ஐயா அவர்களை ரமேஷ் சித்ராஜ், கவிஞர் ரமேஷ் சித்ராஜ் அவர்களை பரதாழ்வார் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தில் இந்த 58வது நிகழ்வில் தொடர் ஆய்வரங்கத்தில சான்றோர் பெருமக்கள் நிறைந்த அவையில இந்த பரதாழ்வார் பொன்மொழிகள் என்ற தலைப்பிலே உங்களை எல்லாம் சந்தித்து சிந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய தந்தை காப்பியக்கோ ஜின்னா சர்பிதின் ஐயா அவர்களையும், எனக்கு வாய்ப்பு நல்கிய சரஸ்வதி அம்மா அவர்களையும், மற்றும் காமராஜர் ஐயா, அசோகன் ஐயா, செல்வன் ஐயா, இவாஞ்சலின் மனோகரன், கோவிந்தம்மாள், வினய்தித்தான் ஐயா மற்றும் இங்கே வந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களின் பாதங்களையும் வணங்கி நான் எனது உரைக்குள்ளே போகின்றேன். நான் இந்த தலைப்பை கொடுக்கும் போதே பரதாழ்வார் பொன்மொழிகள் சொன்னேன். அதற்கு எனக்கு அளிக்கப்பட்ட நிமிடங்கள் 40 நிமிடங்கள்ல நாம் என்ன அதற்கான எனக்கு எளிமையாக எனக்கு அதற்கு தலைமை உரை ஆற்றிய திரு மதிப்புக்குரிய கோவிந்தம்மாள் அவர்கள் என்னுடைய இதை கொஞ்சம் தேவையை சுருக்கி விட்டார்கள். நான் கூட பரதாழ்வார் ஏன் வச்சேன்னா அதுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணிதனை தீவினை என நீர்ச்சத்து சிந்தை முகத்தில் தேங்கி போய் உரை காணும் நோக்கி புண்ணியவன் பின் சென்றானை 1000 ராமருக்கு 1000 ராமர் நின் கேழாவாரோ. அதாவது குகன் சொன்னது, 1000 ராமர் உனக்கு ஈடாவாங்களா என்று சொன்னப்பட்ட புகழ்மிக்க அந்த பரதன். இரண்டாவது, வாய்மையும் மரபையும் காத்து உயிர் துறந்த தூயவன் மைந்தன் பரதன் முன் தோன்றினாயே அப்படின்னு வாலி சொல்லுவான். பரதனுக்கு முன்னால பிறந்தவனாச்சேன்னு சொல்லி அந்த ராமரை விட பரதனுக்கு ஏற்றம் கொடுப்பான் வாலி. அந்த அளவுக்கு சிறந்தவர் தான் பரதன். அதனால பரதாழ்வார்க்கு நிகரான, நம்ம அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு நிகரானவள் பொறுமையின் சிகரம். அதாவது ஆழ்வார்கள் என்றால் என்னன்னா பகவானுடைய திருவடிகளை போற்றுபவர்கள். ஆனால் இவர் ஏன் இன்னொரு சிறப்பு என்னன்னா பகவானின் திருவடியே ஆட்சி செய்தவர் தான் இந்த பரதன். அதனால இவர் பரதாழ்வார் என்று சொல்வதிலே மிக பெருமை மிக்கவர். அத்தகைய பரதாழ்வாருடைய பொன்மொழிகளை நாம் பார்க்கலாம். இங்க நான் இது என்ன நினைக்கிறேன்னா, ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்கும் போது என்னன்னு தெரியல, தயரத மன்னன் இந்த பரதனையும் சத்ருகனையும் தன்னுடைய தாத்தா வீடு கைகை நாட்டுக்கு அமைச்சிடுறார். அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சியில் நான் சுருக்கமா குடித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சுக்கூனி வந்து வரம் கேட்டு இவன் வரம் கொடுத்து ராமன் காட்டுக்கு போய் தயரத மன்னன் இறந்து விடுகின்றான். அப்போது இங்கே நாட்டை ஆள வேண்டிய 2 காட்டுக்கு சென்று விட்டார்கள். மித்த 2 அங்கே எங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு இருக்காங்க. இங்க அரசவை செய்வது யார்? அப்பதான் குலகுரு, அதுதான் அந்த காலத்துல குலகுருன்னு ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, ஒரு ஒற்றன் மூலமாக ஒரு செய்திய உடனே புறப்பட்டு வரும் என்ற ஒரு செய்திய நம்ம பரதனுக்கு அனுப்புறாரு. பரதனும் அதை படித்த உடனே கிளம்பி வரான். பரதன் மிக சிறந்தவன் இல்லையா, பரதனும் சத்ருகனும் மிக சிறந்தவன். அவர்கள் பார்க்கும் போது அவர்கள் காட்சிகள் நிறைய தெரியுது. மக்கள் மத்தியில் அப்படி சோகம் இருக்கு. நிறைய அந்த பாடல்கள்லாம் போக முடியல. நிறைய விஷயங்கள் சொல்றாரு. மாலைகள் கருகி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நடந்திருக்கு, இவங்க ஒண்ணுமே புரியல. நேரம் அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போனோடனே அங்கேயும் மயான அமைதியாக தந்தையோட இடத்துல பார்த்தா தந்தையை காணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. நேரம் ஓடி போய் தாய் இடத்துல போய் கேட்கறான். தாய் இடத்துல என்னம்மா என்ன நடந்ததுன்னா, அவ நான் மிக மிக சுருக்கமா சொல்றேன். அவ என்ன சொல்றா, தந்தை எங்கேன்னு கேட்டா வானத்தான், ராமன் எங்கே கேட்டா காணத்தான், அது காட்டுக்கு போயிட்டா வானத்தான் போயிட்டான். சுருக்கமா சொல்றேன். அந்த மாதிரி சொன்னோடனே நடந்த நிகழ்ச்சிகளை சொல்றா. இந்த மாதிரி நான் இது பண்ணேன், அவங்க அவங்க அண்ணன் காட்டுக்கு போயிட்டாரு, உங்க அப்பா இறந்துட்டாருன்னு. ஏன் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த பாட்டுக்கெல்லாம் நான் போகிறோம், நிறைய நேரம் இருக்கு. ஒரே வார்த்தை இந்த பாட்டு எடுத்துக்கிறேன். வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை, போக்கி பார் உனக்கு ஆக்கினேன், அவன் அது பொறுக்கலாகாமையால் நீக்கினான் தன் உயிர் நேமி வேந்து என்றார். என்ன அழகா கம்பர் சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தையில தன் மீது எந்த பழியும் இல்லாத மாதிரி அந்த கோசலை சொல்றா பாருங்க.
வாக்கினால் வரம் கொண்டு, எனக்கு 2 வரம் கொடுத்தாருல்ல உங்க அப்பா, அந்த வரத்தை கொண்டு ஒரு வரத்தால அவனை காட்டுக்கு அமிச்சிட்டேன் உங்க அண்ணனை, இன்னொரு வரத்தால உனக்கு அரசாட்சியை வாங்கி கொடுத்துட்டேன், அதை தாங்க முடியாம உங்க அப்பா இறந்துட்டாரு சொன்னோன்னே அப்புறம் கேள்வி கேட்கறான், இந்த மாதிரி பண்ணிய நீ எல்லாம் ஒரு தாயா? ரொம்ப மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துறான், உதடுகள் துடித்தது. நாம் அதற்குள்ள போக நம்முடைய பரதாழ்வார் பொன்மொழிகளுக்கு வரணும் இல்லையா? அப்படி வந்து கொடிய வெங்கோபத்தால் கொதித்த கோளரி கடியவள் தாய் என கருதுகிற நிலன் நெடியவள் முனியும் அன்று அஞ்சி நின்றனன் இடி உறும் அணைய வெம்மொழி ஐயம்புவான். கோளரினா சிங்கம், சிங்கமாய பரதன். கோபம் கொண்டு பொங்கிட மனம் சூடேறிய சிங்கம் போன்ற பரதன் கடுஞ்சொல் கோரிய கைகொரிய தன்னிடத்தாய் தன் பழி வரும் செயலை செய்தவள் தன் தாயானாலும் கொடுஞ்செயல் செய்தவளை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். தாயானாலும் பரவாயில்ல, தப்பு செஞ்சால நினைச்சான். ஆனால் தன் அண்ணன் ராமன் கோபிப்பான் என்று நினைத்து அதை கைவிட்டு விட்டான். பேரிடியை போன்ற கடுஞ்சொற்களை பேச ஆரம்பிச்சான். நிறைய சொற்கள், அதெல்லாம் நீ எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தெரியல. அது சிறந்தது ஒன்று கடைசியா சொல்றான் பாருங்க. சிறந்தார் சொல்லும் நல்வுரை சொன்னேன் செயல் எல்லாம் மறந்தாய் செய்தாய் ஆகுதி மாயா உயிர் தன்னை துறந்தாய் ஆகின் தூயையும் ஆகி உலகத்தே பிறந்தாய் ஆதி ஈது அல்லது கோதி பிரிதி என்றான். என் நிறைய உபதேசம் சொல்லிட்டு கடைசியா நான் சொல்றேன் கேளுங்க. அறிவில் சிறந்த சான்றோர் உரையை உனக்கு சொல்றேன். இதுகாணும் நீ செய்த செயல்கள் எல்லாவற்றையும் புத்தி தெளிவின்றி நினைத்து செய்தாயாகா என்று மன்னிப்பு பெற விரும்பினால் ஒரு வழி சொல்றேன். நீ உன் உயிரை துறந்து விடு. நீ உன் உயிரை விட்டுடு. உயிரை துறந்து விட்டால் தூய்மை அடைவாய். அது தூய்மை அடைதான் கருதப்படுவாய். இது வல்லது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் கோவமா. பேசாம நீ நல்லது செய்யணும்னு நினைச்சினா, இல்லைன்னா நீ செஞ்ச பாவத்துக்கு எதுவும் பேசாம இருந்துரு அப்படின்னு சொன்ன. அது சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கைகேயோட பேச்சு எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் கைகேயை பேசினதா கம்பராமாயணத்து எங்கேயுமே இல்லை. அதோட முடிந்து விடுது. ஒரு பொம்மை போலதான் கைகை இருக்கா. நீ ஒண்ணு உன்னோட செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணி மன்னிப்பு கேட்டு வந்து சரணாகதி, இல்லைன்னா இறந்து விடு, ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொன்னோன்னே அவன் அதோட இருந்தாலும் முடிஞ்சது. இப்போது இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, தயரத மன்னனுக்கு 3 மனைவிகள். அந்த 3 மனைவிகளிலே அவனுக்கு மிகவும் ஆசை நாயகியார்னா கைகேயி. சரி, தயரத மன்னனுக்கு 4 மகன்கள். அதில் ரொம்ப பிடித்த மகன் யாருன்னா ராமன். அவன் என்ன பண்ணானா, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கொண்டான். அதாவது தனக்கு பிடித்த மகனும் தனக்கு பிடித்த நாயகியும். அதாவது ராமனை வளர்த்தது எல்லாமே கைகேயி, பரதனை வளர்த்தது கோசலை. ஏனென்றால் கைகேயி அரசு சபை புரிந்தவள், அரசியலும் குமரி, கேகை நாட்டு மகள். அதனால அவளுக்கு ராஜதந்திரங்கள் தெரியும், ராஜ வித்தைகள் தெரியும். அதனால எப்படி இருந்தாலும் மூத்த குலத்தை, மயில் வம்சத்து அம்சம் சொல்லுவாங்க ராமாயணத்துல வரும். மயில்களில் பிறந்த முதல் மயில் ஆண் மயிலா பிறக்கும். அது மாதிரி அந்த தலசன் பிள்ளைக்கு தான் ஆட்சின்னு அந்த காலத்துல உரிமைன்றதால எப்படியும் ராமன் தான் பரத நாட்டை ஆள போறான். அதனால ராமனை கொண்டு வந்து கைகேயிடம் கொடுத்து விட்டு, கைகேயிக்கு அந்த நியதிகள் எல்லாம் தெரியும், வால் வித்தைகள் எல்லாம் தெரியுன்றதால அவனுக்கு அங்க விட்டு விட்டாங்க. இரண்டாவது, கைகேயி இடத்துல தந்தை இடத்துல ஒரு வரம் கொடுத்திருக்கான். உன் வயிற்றில் வரும் குழந்தைக்கு தான் நான் இந்த அரசாட்சி தரும்னு சொன்னதால இவனையே ஒரு மகளா வளர்த்துட்டா அவ பின்காலத்தில் அவருக்கு வந்து எந்த தடையும் இருக்காது என்று இந்த கணத்துல கைகேயிடமே ராமனை வளர்த்தான். ராமனை வளர்த்தது ஃபுல்லா கைகேயி, பரதனை வளர்த்தது பூரம் கோசலை. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், அந்த கூனி என்ற கதாபாத்திரம், மந்தரை என்ற கதாபாத்திரம் வருகின்ற வரை அவளுக்கு அந்த நினைப்பே இல்லை. ராமனை தன் மகள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தால் அந்த கைகேயி. அதனால தன் மகனை போல வளர்த்தால் ராமனை, அதே போல தன் மகனை போலதான் வளர்த்தால் பரதனை. அதனால இந்த தன் தாய் இந்த மாதிரி பண்ணணும், தன்னை வளர்த்த தாய் இல்லையா கோசலை, அவளை பார்க்கறதுக்கு ஓடுறான். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியல, அவன் என்ன பாவம் பண்ணான் சொல்லுங்க, அவனுக்கு எந்த விஷயமே தெரியாது. ஆண் தகை கோசலை அருகர் எய்தினான் மீண்டு மண் கிடி தர விழிந்து கேழ்கிளர் கான் தகு தடக்கையினன் கமல சீரடி பூண்டனன் கிடந்தனன் புலம்பினன் அறோ. ஆண் தகைனா ஆடவருள் சிறந்த பரதன், கான் தரு தடக்கையன் தன்னுடைய பெரிய கைகளை வந்து இந்த பூமி பிளக்கிற அளவுக்கு, அதாவது மீண்டும் மண் கிடி தர, இந்த பூமி வந்து அப்படி பிளக்கிற மாதிரி அவ பாதத்துல போய் விழுந்தாலாம். அதாவது ஆடவருள் சிறந்த பரதன் கைகேயி இருக்கிற இடம் சென்று போய் அவ கால் தரையில விழுந்து, தரை அப்படியே பிளக்க விழுந்து, அவ பெரிய கை வந்து அவன் கால் அவருடைய பாதங்களை பற்றி அப்படியே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, என் மேலதான் பழி வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லணும், இது வரைக்கும் வளர்த்த தாய் இல்லையா, தன்னை
தன்னை ஒரு மகன் போல வளர்த்தாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, மையறு மனத்து ஒரு மாசு அலன் செய்யனே என்பது சேரும் திந்தையால். அவ்வளவு அழகான சிந்தை உடையவள். கையார் கோமகள் இடைத்த கைத்தவம் ஐய நீ அறிந்திலை போலும் அப்படின்னு சொன்னவன நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கோம், நம்ம அளவிடாத அன்பு. இப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க வச்சுங்களேன், அது நம்மளால தாங்க முடியுமா? அப்படியே ஒரு அம்பு பாய்ச்சினா போல இருக்கும். இதே ராமாயணத்துல வருது, ஒண்ணு இல்ல, கரிய செம்மலை ஒருவனை தந்திருதி அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னவன பெரும் கனல்ல வந்து அந்த நெருப்பு வச்சா எப்படி இருக்கும், அது போல ஒரு துன்பத்தை அடைந்தான்னு சொல்லி கம்பர் போடுறாரு அந்த இடத்துல. இது மாதிரி நிறைய இடத்துல அந்த கம்பர் அந்த சொல்லு. அதனாலதான் கம்பர் என்ன பண்றாரு, தாடை விதத்துல சொல்வொக்கும் கடிவேக சுடுசரம். அதாவது தாடையை வீழ்த்துவதற்காக ராமன் எய்த அம்பு எந்த வேகமா இருந்ததுன்னா, மனிதன் வாயிலிருந்து வருகின்ற சொல்லை போன்று இருந்தது. சொல்லுக்கு அந்த அளவுக்கு பவர். அதான் வள்ளுவர் சொல்றார், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சொல்லுக்கு தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அந்த சொல்லுக்கு அந்த வலிமை இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சொல் வந்து பரதனோட இதயத்தை தாக்குது. தன்னை இது வரைக்கும் வளர்த்த தாய் என்ன கேட்கறாங்க, உனக்கு கூட தெரியாதா பரதா, உங்க அம்மா செஞ்சு உனக்கு தெரியாதா அப்படின்னு அர்த்தம். நீ இந்த கூட்டு களவாணியா, நீ இந்த இதுல பங்கு இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே அவனால தாங்க முடியல. அப்படியே துடிச்சு போடுறான், புழு போல துடிச்சு போறான். அப்ப அவன் சொல்றான் பாருங்க, தாள் உரு குறிசில் அத்தாய் சொல் கேட்டலும் கோல் உரு மடங்கில் குமரி விம்முவான் நாள் உரு நல்லறம் நடுங்க நாவினால் சூளுரு கட்டுரை சொல்லத் தொடங்கினான். அதாவது அந்த தாள் உரு குறிசில் அத்தாய் சொல் கேட்டுங்க, அந்த தாயுடைய காலை பட்டி இருக்கும் போது அந்த தாய் இந்த மாதிரி சொல் கேட்டவன கம்பர் அழகா போடுறாரு பாருங்க. கோல் உரு மடங்கள் குமுறி எழுதினான். கோல்னா சிங்கம். ஒரு சிங்கத்தை பிடிச்சி வந்து கோயிக்குள்ள போட்ட பிறகு எப்படி குமுறும், அது போல ஒரு மனநிலையில அப்படியே வெம்பிட்டானா. என்ன தன்னை பெற்ற தாய், தன்னை எல்லாம் வளர்த்த தாய் தன்னை பார்த்து என்ன வார்த்தை, உனக்கு இதுல பங்கு இல்லையா, உனக்கு தெரியாம நடந்ததுன்னு கேட்கும் போது அவன் மனசு அப்படியே துடிக்குது. அப்படியே அப்ப சொல்றான், அப்போதுதான் அந்த சூளுரைகளை சொல்றான். அந்த சூளுரைகளை தான் நான் இன்று பரதனின் பொன்மொழிகள், பரதாழ்வார் பொன்மொழிகள், நான் இதெல்லாம் செஞ்சா இந்த பாவம்லாம் வருமா, என் மனதளவில் நான் இந்த பாவமும் செய்யல, நான் அந்த மாதிரி செய்திருந்தா இதெல்லாம் செய்தா இந்த பாவம் வரும், அந்த பாவம் எனக்கு வரட்டும்ன்ற மாதிரி. இதில் ஏன் இந்த பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால், கம்பருக்கு மிக நாளாக ஆசை என்று நினைக்கின்றேன். ஒரு திருவள்ளுவராக, ஒரு நாலடியாராக, ஒரு அவ்வை பாட்டியாக நீதி நெறிகளை சொல்ல வேண்டும். அது ராமாயணத்துல சொல்ல முடியாதுல்ல. அந்த நீதி நெறிகளை, அந்த பாவ செயல்கள், இதெல்லாம் பாவ செயல்கள் என்பதை பரதன் மூலியமாக சொல்வார். பரதன் சொல்லி இதெல்லாம் செஞ்சா பாவம், அந்த பாவம் என்ன வடையட்டும் என்று ஒரு சிறப்பான பகுதி. அதாவது இதெல்லாம் செய்யக்கூடாது, மனிதன் இப்படியெல்லாம் வாழணும், இதெல்லாம் வாழக்கூடாது என்பதை அருமையாக சொல்லும் பகுதி தான் அந்த பகுதி. அதை தான் நான் எடுத்துக்கொண்டேன். அதுதான் பரதாழ்வார் பொன்மொழிகள் எடுத்துக்கொண்டேன். இதுவரை சொன்னது எல்லாமே முன்னுரை. இதிலிருந்து தான் என்னுடைய உரை தொடங்குகிறது. அதாவது இதையெல்லாம் நேரமில்லா நேரமாக கணக்கெடுத்துக் கொண்டு இதிலிருந்து என்னுடைய நேரம் தொடங்குகிறது என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். இதுவரை பேசியதை நேரமில்லா நேரமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி இப்போது நான் எனது உரைக்குள்ள போறேன். அதாவது அவன் சொல்றான் பாருங்க, அறம் கெட முயன்றவன் அருள் இன் நெஞ்சினன் பிறன் கடை நின்றவன் பிறரை சீரினோன் மரம் கொடு மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அருந்துயர் சூழ்ந்தவன். இவங்க இந்த மாதிரி பண்ண தப்புலாம் என்ன பாவமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். பிறர் செய்த அறச்செயல் கெடும்படி முயற்சி செய்தவன், இரக்கம் அற்ற மனம் உடையவன், தொழில் செய்து பொருள் தேடாது அயலார் வீட்டு வாசப்படியில் நின்றவன், அதாவது பிறன் கடை நின்றவன், ஒரு காரணமும் இல்லாமல் பிறரை கோபித்து அவர்களுக்கு கெடுதி செய்பவன், இரக்கமே இல்லாமல் உயிர்களை கொன்று வாழ்பவன், துறவிகளையும் முனிவர்களும் வேண்டும் என்றே துன்புறுத்துவன். இந்த மாதிரி துன்பங்களை செய்தால் எந்த பாவங்கள் வருமோ அந்த பாவங்கள் எனக்கு வரட்டும், நான் உண்மையிலே அதுக்கான காரணகர்த்தாவா இருந்தா. அதான் பரதன் சொல்றது. இதுல எனக்கு என்ன ஒண்ணா, தமிழ்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். பிறன்கடை நின்றவன் கம்பர் போடுறாரு. இந்த வார்த்தைகள் அப்படியே அச்சடிச்சா மாதிரி ஒரு இடத்துல வருது. எந்த இடம் சொல்லுங்க? திருக்குறள். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் அப்படின்னு வரும்போது அப்படின்னா சொல்றாருன்னா, பிறர் மனைவியை விரும்பி அவள் தலைவாசலில் நின்றவனை போல அறிவியலி யாருமே இல்லை. அப்போ பிறன்கடை நின்றான் என்பது இது ஒரு காரணமா எடுத்துக்கலாம். அதாவது அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசல்ல போய் நின்னவன், இல்லைன்னா வேலையே தொழிலே செய்யாம போய் நின்னவன், எது வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்தவர்கள் செய்தால் எந்த பாவங்கள் வருமோ அது போன்ற பாவங்கள் என்னை ஆட்கொள்ளட்டும், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு பரதன் சொல்றான். குறவரை
மகளிரை வாளின் கொன்றுளோன் புரவலன் தன்னோடு அமரில் புக்கு உடன் விரலவர் வெறிவிடை வீழ்க்க மீண்டிலோன் இரளவர் அருள்நிதி எரிந்து வப்பினான். குறவரைன்னு ஒரு வார்த்தை போறார். குறவரைன்னா நம்ம படிச்சதுல 50 குறவர்கள் படிச்சிருக்கோம். அதாவது தாய் தன் மனைவியை பெற்றவர். அதாவது ஒரு பாட்டு இருக்கு, தன்னை அளித்தால் தமையன் மனை குருவின் பண்ணி அரசன் பயில் தேவி தன் மனையை பெற்றால் இவர் ஆவாரம் இவர் ஐவர் எவருக்கும் நல்ல தாய்மார் ஐவர் சொல்லன. இந்த 5 பேர்கள், அதாவது தன்னை அறிவித்தவள் என்றால் தன்னை பெற்ற தாய், தமையன் மனைவினா அண்ணி, குருவின் பண்ணி என்றால் ஆசிரியருடைய அதாவது குருவினுடைய தர்ம பத்தினி, அரசன் பயில் தேவி என்றால் அரசி, தன் மனையை பெற்றால் என்றால் மாமியார். இவர்கள் தான் அந்த குறவர். அந்த 5 பேர், 5 மகளிர். அவங்களும் மகளிரை பெண்களை வாளால் கொலை செய்தவன் அரசனோடு போரிட்டு புறமுதுகிட்டு ஓடியவன், கஷ்டப்பட்டு சேமித்த செல்வத்தை அவர்களை அடித்து அதை கைப்பற்றியவன். அது மாதிரியான கொடுஞ்செயல்களை செய்தால் எந்த பாவம் வருமோ நான் மனதால் செய்ததுல அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்னு பரதன் சொல்றான். என்ன ஒரு இதன் மூலம் கம்பர் எவ்வளவு அறநெறி கருத்துக்களை சொல்றாரு பாருங்க. அடுத்ததாக 9, தாய் பசி உழந்து உயிர் தளர தான் தனி பாய் பெரும் பாழ் வயிறு அழிச்ச பாவியும் நாயகன் பட நடந்தவும் அண்ணும் அத்தீயரி நரகத்தில் கடிது செல்கையான். தன் தாய் பசியோடு இருக்கா, ஒரு தாய் பசியோடு இருக்கா. அந்த அந்த பையன் தன் பாழம் வைத்த பாதுகாக்க அவன் மட்டும் சாப்பிடறான் பத்தியா, அவன் பேர் பாவின்றார் நம்முடைய கம்பர். அத்தகைய பாவி ஒரு தாய் பசித்திருக்கும் போது தன்னுடைய வயிற்று பசிக்காக தான் மட்டும் சாப்பிடறான் பார் அந்த பாவி. தலைவன் போர்க்காலத்துல இறந்து விட்ட அவனை காப்பாற்றாமல் புறமுதிட்டு ஓடி வந்தான் பார் அவன். இவங்கெல்லாம் எந்த நரகத்துக்கு போவாங்களோ அந்த நரகத்துக்கு நான் போவேன், உண்மையிலே மனசார நான் தப்பு செஞ்சிருந்தா அப்படின்னு அவன் கோசலை கிட்ட சொல்றான். தாளினில் அடைந்தவர் தம்மை தற்கு ஓர் கோல் உற அஞ்சினன் கொடுத்த பேதையும் நாளனும் அறம் மறந்தானும் நன்னும் மீள அரு நரகிடை கடிந்து விழ்கையான். அடைக்கலமாய் வந்தவரை தனக்கு தீங்கு தராமல் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒருத்தருக்காக அடைக்கலமா கொடுக்கிறோம். யாரோ பகைவர் வந்து கேட்கும்போது தான் தப்பிப்பதற்காக அவங்க எதிரிக்கு காட்டி கொடுத்துட்டு போறான் பார். அவன் எந்த நரகத்துக்கு போவனோ அந்த நரகத்துக்கு நான் போவேன், நான் உண்மையிலே தப்பு செஞ்சிருந்தான் அப்படின்னு பரதன் சொல்றான். அடுத்த பாடல், பொய் கறி கூறினோன் போருக்கு அஞ்சினோன் கை கொலும் அடைக்கலம் சுரந்து வவ்வினோன் எய்த இடத்து இடர் செய்தோன் என்று இன்னொரு புகும் மெய்கொடு நரகிடை விரைவின் வீழ்கையான். நீதிமன்றத்துல பொய் சாட்சி சொல்றான்ல, பொய் சாட்சி சொல்பவன் போருக்கு வீரமாக புறப்பட்டு பிறகு பயந்துட்டு வந்தவன் அடைக்கல பொருளை ஏமாற்றி எடுத்துக்கொண்டவன் எளியோரை துன்பம் செய்பவன். இவன்லாம் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன் தாயே, உண்மையிலே நான் தவறு செய்திருந்தான் அப்படின்னு பரதன் சொல்றான். அது என்ன, இதுல ஒரு சிறப்பு என்னன்னா கம்பர் என்ன நினைத்திருக்காருன்னா எளிமையான வார்த்தைகளை போடுறாரு. இந்த நெறி கதைகள் மக்களிடம் நிறைய போய் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தினால் தெரியல, படித்தவுடனே புரிந்து கொண்ட எளிய வார்த்தைகளை கம்பர் போட்டிருக்காரு. கன்று உயிர் ஓய்ந்து உக கறந்து பால் உண்டோன் மண்டிடை பிறப்பொருள் மறைந்து வவ்வினோன் நன்றியை மறந்திடம் நயலில் நாவினோன் என்று இவர் உரு நரகு என்று ஆவேனோ. நமக்கு இந்த காலத்துல கன்றுக்கு பால் தராம மொத்த பாலே கறந்துறான்ல, அது அந்த மாதிரி அது ஒரு தவறு. பிறர் அறியாதபடி அவர் பொருள்களை கைப்பற்றி கொள்பவன் செய்த நன்றியை மறந்து அதோட அவரை பழித்து பேசுபவன் பேசும் வன்மையான நாக்கை உடையவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன், உண்மையிலே நான் தவறு செய்திருந்தால் தாயே அப்படின்னு சொல்றான். 6 தன்னுடன் வரும் சொல் மாதரை ஊறு கொண்டு அழைக்க தன் உயிர் கொண்டு ஓடினோன் சோறு தன் அயலோர் பசிக்க துய்த்தோன் ஏறும் அக்கெதிடை யானும் துயவே அப்படின்னு சொல்ற. யானும் ஏறவேனா தன்னுடன் தன் பாதுகாப்பாக ஒரு மகளிரை ஒருத்தர் அனுப்புறாங்க. தன்னுடன் பாதுகாப்பாக ஒரு மகளிரை வழிப்பலி கொள்ளையர்கள் மிரட்டும் போது அந்த பெண்ணை விட்டு தான் தப்பிச்சு ஓடுறான் பத்தியா. அவன் விட்டு ஓடியவன் தன் பக்கத்தில் உள்ளோர் பசியோடு இருக்க தான் மட்டும் உணவு அருந்துறான் இல்லையா, அவெல்லாம் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவன் தாயே, நான் உண்மையிலே தவறு செய்திருந்தார் அப்படின்னு பரதன் சொல்றான். அழிவு வரும் அரசியல் எய்தி ஆகும், இந்த காலத்துக்கு பொருந்துற கதை. அழிவு வரும் அரசியல் எய்தி ஆகும் என்று இழி வரும் சிறு தொழில் இயற்றி ஆண்டு தன்
வழிவரு தர்மத்தை மறந்து மற்ற ஓர் பழிவரு நெறிப்படர் பதகன் ஆயினன். கெடுதல் ஆட்சி புரிந்து அறநெறி தவறி தன் குல தர்மத்தை மறந்து வேறு பாதைக்கு சென்றவன், அதாவது அரசன் அறநெறியோடு நடந்து கொள்ள வேண்டும். வேறு வழி நடந்து சென்றால் அவன் பாவி, அறநெறி தான். அந்த மாதிரி பாவி அவன் எந்த நரகத்துக்கு போவானோ நானும் அந்த நரகத்துக்கு போவேன். அரசன் அறநெறி தவறி வாழ்ந்து வேறு பாதைக்கு போனானா அவன் ஒரு பாவி. அந்த பாவி எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். கண்ணியை அழி செய்ய கருதியோன் ஒரு பன்னியை நோக்கினோன், குரு பன்னியை நோக்கினோன், பருகினோன் நரைன்னா அந்த இது கல், பருகினோன் நரை பொன் இதழ் கலவில் பொருந்தினோன் எனும் இன்னர் உருக்கி என்னது ஆகவே. திருமணம் ஆகாத கன்னி பெண்ணை கற்பழித்தவன் ஆசான் என்று தெரிந்தும் ஆசானின் மனைவியை தீய நோக்கத்தோடு பார்த்தவன் கல்லை உள்பவன் எல்லோராலும் இகழப்படும் களவினால் பொன் பொருளை சேர்த்தவன் என்ன கதி அடைவானோ அந்த கதி நான் அடைவேன் அப்படின்னு பரதன் சொல்றான். என்ன அருமையான நன்னெறிகளை ஒரு கம்ப ராமாயணத்துல, ஒரு போர் தொழில் காவியத்துல அழகா எடுத்து வந்து கம்பர் பரதன் மூலியமாக, பரதாழ்வார் மூலமாக நமக்கு சொல்றார். அவர் விருப்பப்பட்ட அந்த அறநெறிகளை நமக்கு சொல்றதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். வில்லினும் வாலினும் விரிந்த ஆண் தொழில் புள்ளிடை உகுத்தனன் பொய்யாமை யாக்கை சில்பகல் ஓம்புவான் செருநல் சீரிய இல்லிடை இரும்பதம் ஏற்க என் கையால். இதுவரை அவன் தீயவர்கள் அப்படி செய்தாங்க இப்படி செஞ்சாங்க சொன்னவன் தன்னையே உருவப்படுத்திக்கிறான். இப்போ நான் வில்லாலும் வாளாலும் புரியும் தீரச் செயல் பயனற்று போகியனவாய் பொய் வாழ்க்கை வாழும் இந்த வயிற்றை வளர்ப்பதற்காக, இந்த உடலை பாதுகாப்பதற்காக பகைவர் வீட்டில் சென்று அவர் இடுகின்ற உணவை வாழ்ந்தால் எந்த நரகத்துக்கு போவேனோ அந்த நரகத்துக்கு நான் போறேன். நானே அவனே உதாரணம் எடுத்துக்கலாம். நான் போர் தொழில் செய்து வாழறேன். என்னுடைய வயிற்ற வழக்கத்துக்காக எதிரியோட வீட்டுல போய் வாங்கி சாப்பிட்டு வாழ வேண்டிய துர்பாகிய நிலைக்கு இருக்கிறான் பார் ஒருத்தன். அவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன், நான் உண்மையிலே தவறு செய்திருந்தால். ஏற்றவர்க்கு ஒரு பொருள் உள்ளது இன்று என்று மாற்றடன் உதவன் வரம்புயில் அல்பகல் ஆற்றினன் உழன்றும் ஓர் ஆதன் எய்தும் அக்கூற்று உரு நரகின் ஓர் கூறு கொள்கையேன் யான். தன்னிடம் யாசித்தவருக்கு ஒரு பொருள் அல்லது உதவுவதாக சொல்றான். ஒருத்தர் ஏதோ கேட்கிறாங்க, சரி நான் உனக்கு உதவி செய்யறேன் என்று சொல்றான், பொருள் தரேன்னு சொல்றான். ஆனால் அழகா போட இரவு பகல் இழுத்து அடிக்கிறானா. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு போய் சொல்லி உதவுவதாக கூறி நாட்கணக்கில் இழுத்தடித்து அங்குமாய் திரிவு செய்த கொடிய பாவி அடைகின்ற யமலோகத்தை நானும் அடைவேன். அது அழகா போடுறாங்க. அது கூற்றுவன் போறாரு. கூற்று உரு நரகின் ஓர் கூறியான், நான் அந்த மாதிரி போவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நாலடியார்ல 111வது பாடல் ஞாபகத்துக்கு வருது. அசையா ஒரு பொருள் இல்லை என்றால் யாங்கன் வசை அன்று வையத்தில் இயற்கை நசையழுக நின்னொடி பொய்தல் நிறை தொடியை செய் நன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து. இதோட அர்த்தம் என்னன்னா, தன்னால் கொடுக்க முடியாத ஒரு பொருளை இல்லை என்று சொல்வது இயற்கை, அது பழி கிடையாது, என்னால் முடியல. ஆனால் தருவதாக ஆசை காட்டி அந்த ஆசை பழுதாகும்படி ஓடி ஒளிந்து கொண்டு ஏமாற்றக்கூடாது. தருகிறேன் என்பவன் வள்ளல் தன்மையா இருப்பது போல இறப்பவனை, அதாவது அந்த இறப்பவனை நம்ப செய்து நன்றிக்குரியவனாக இருந்த பின் பொய்த்தல் கூடாது. தரன் சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திருக்கோம். இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களே. அத்தகைய கொடிய செய்த பாவி எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன், உண்மையிலே நான் தவறு செய்திருந்தால். தூய வாசகம் சொன்ன தோன்றல் தீய கானகம் திருவின் நீங்கி பின் போயினன் வரக்கண்ட பொம்மலால் ஆய காதலால் அழுது புலம்பினல். இப்போ இவன் இந்த மாதிரி சொன்னா இல்லையா, சொன்னோன்னு அது கோசலை பாக்குறாங்க. பார்த்தவன கோசலை தன் மன தூய்மை அறிவிக்க சூளுரைக்க சொல்லிய பரதனை அரசு செல்வத்தை விட்டு காட்டுக்கு போன ராமன் திரும்பி வந்தான்ல, காடு சென்ற ராமன் திரும்பி வந்தார் போல் மகிழ்ச்சி அடைந்தால். அதான் திருவின் நீங்கி பின் போயினன் வரக்கண்ட பொம்மலால் என்ற அந்த கோசலை அது போல மகிழ்ச்சி அடைந்தாலாம். ராமனே திரும்பி வந்துட்டானே, அதாவது பரதனை இன்னொரு ராமனா பார்த்தாலாம். இந்த சூளுரைகள்லாம் சொன்ன பிறகு கோசலை தன் மன தூய்மை அறிவித்த சூளுரை சொல்லிய பரதனை அரசு செல்வத்தை விட்டு விலகி கொடிய காடு சென்று ராமன் திரும்பி வந்ததாலே
மகிழ்ச்சி அடைந்தவளாய் இந்த ராம இடத்து அன்போடு பரதனை தழுவிக்கொண்டாள். ஐயோ பரதா, நான் உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லி அவள் தழுவிக்கொண்டாள். அடுத்ததாக, செம்மை நல்மணத்து அண்ணல் செய்கையும் அம்மை தீமையும் அறிதல் தேற்றினால் கொம்மை வெம்முலை குமுறு பால் உக விம்மி விம்மி நின்றிவை அழுதாள். என்ன அருமையான கம்பருடைய வார்த்தைகள், தாய்மையை சொல்றாரு பாருங்க. நேர்மையான நல்ல மனத்தை உடைய பரதனின் செயலை அவன் தாயான கைகேயின் தீய செயலியும் இந்த சூளுரைத்ததுல தெரிந்து கொண்டார் இல்லையா? தெரிந்து கொண்டு தாய்மை அன்பு நெகிழ்ந்து அவருடைய பால் சுரந்ததான் அவருடைய மார்பகத்துல. அந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வந்துச்சான். ஏன்னா இந்தப்பட்ட மகனை நம்ம தப்பா சொல்லிட்டோமேன்னு சொல்லி ஒரு தாய் அப்படியே வருந்தி பாசத்தால அவருடைய மார்பகத்திலிருந்து தாய்ப்பால் பொங்க அழுது பின்வருமாறு சொல்றா. தன்னை என்னதான் இருந்தாலும் தன் மகன் அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாதுல்ல. ஆனா எவ்வளவு மனசு வேதனைப்படுத்திருக்கான், எவ்வளவு நீதி நெறி சொல்றான் பாரு. பசுவை இது பண்ணவங்க அந்த பாவெல்லாம் எனக்கு வரட்டும், நான் ஒரு பாவம் அறியாதவன், அப்படியாப்பட்ட பரதனை நம்ம சந்தேகப்பட்டமே அப்படின்னு அவ மனசுல நினைச்சு அவ ஒரு தாயா உருகும் போது அவ மார்பகத்திலிருந்து பால் பொங்கியது. அது அழகா போடுறாரு. வெம்முலை குமரு பால் உக விம்மி விம்மி நின்றிவள் விளம்புவாள். அவ சொல்றா, யாரு? கோசலை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுதான் கடைசியான பாடல். 40 நிமிடம் அடிச்சு. முன்னை நும்குல முதலோர் தாம் நின்னை யாவர நிகர்க்கும் நீர்மையாய் மன்னர் மன்னவா என்று வாழ்த்தினால் உன்ன நைந்து உருகி விம்முவாள். என்ன அழகா சொல்றாரு. நினைக்க நினைக்க மனம் இற்று போய் கோசலை, மன்னர் மன்னா, ராஜாதி ராஜா, உனக்கு முன்பாக அரசாண்ட நம் குலத்து மன்னவர்களை உன்னை போல சிறந்தவன் யாருமே இல்லப்பா, நீதான்பா சிறந்தவன், நீதான் சிறந்தவன், அவர்களில் ஒத்த தன்மையுடன் என்று பாராட்டி வாழ்த்தினான். அதான் முதல்ல என்ன சொன்னா, நீ உனக்கும் இந்த தெரியாம செஞ்சான்னு சொல்லி அப்படிப்பட்டவ நம்ம பரம்பரையிலே நீதான் சிறந்தவன், முன்ன மாதிரி ஒரு சிறந்த இந்த உலகத்துல நம்ம பரம்பரையிலே கல்லன்னு சொல்லி அவன் அப்படியே கட்டி கொண்டது. பரதா, நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து விடு என்று அந்த தாய் சொன்ன சொல்லோடு நான் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இதுல நமக்கு அளிக்கப்பட்ட நிமிடங்கள் 40 என்பதால் நான் சுருக்கமாக நிறைய பாடல்களை எடுத்து விட்டேன். நிறைய பாடல்கள் இருக்கு இந்த கம்பராமாயணத்துல. இந்த பகுதி சொல்லும் போது உண்மையிலே எனக்கு சிறப்பாக இருந்தது. கம்பர் தான் ஒரு திருவள்ளுவராகவோ தான் ஒரு நாலடியாராகவோ இருந்து இதையெல்லாம் செய்தால் தர்மம், இதெல்லாம் தர்மம் இல்லை, இதுன்னு அது பரதன் மூலியமா நமக்கு சொல்றார். இந்த ஒரு கம்ப காப்பியத்துல இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை இந்த சான்றோர் பெருமக்கள் மத்தியில மிக்க பெரிய அறிஞர்கள், நம்ம தந்தையை போன்ற எங்கள் ஐயா இருக்கின்ற இந்த இடத்துல, தாயை போன்ற நம்முடைய சரஸ்வதி அம்மா இருக்கின்ற, மிக கோவிந்தம்மாள் போன்ற கற்று அறிந்த சான்றோர்கள் மத்தியில இந்த சியோனுக்கும் வாய்ப்பளித்த இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்துக்கு நன்றி பாராட்டி இத்தகைய நிகழ்ச்சிக்கு விட்ட ஆசான் கம்பனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. ஒரு சிறப்பு 2 பகுதிகளாக. முதலாவது முன்னுரை. முதலாவது இந்த பொங்கல்கள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையை விளக்கிய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவே ஒரு சிறப்பு உரை, அந்த சூழ்நிலை. 2வது அந்த பொன்மொழிகள், அதாவது திருக்குறள் போன்று திருக்குறள்ல அதுல ஆமை ஆமைன்னு வரும். பிறனில் ஆமை, கொல்லாமை, இன்னா செய்யாமை, இந்த மாதிரி ஆமை ஆமைன்னு ஒரு 10 அதிகாரம் வரும். இந்த பொன்மொழிகள் எல்லாம் அவன் சொன்னால இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை ஒரு தனி பகுதியாக எடுத்தாலே இதே ஒரு நீதி நூல் மாதிரி வரும். இது மாதிரி அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பகுதியை நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே மிக சிறப்பாக. எனக்கு இந்த பகுதியும் நீங்க எதோ பேசாலும் எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் புதிதாக இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு பகுதி. இதுவும் ஒரு நல்ல ஒரு அறநூல் பகுதின்னு சொல்லலாம். இது தனியா மட்டும் அது அவனுடைய ஒரு சபதமா இல்லாம இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, சொன்ன ஆமை பிரதிகளை விளையாமை, இப்படி ஆமை ஆமைன்னு சொல்ற இதை அப்படி எடுத்தா இந்த அப்படியே இதெல்லாம் செய்யக்கூடாது, பாவம் இந்த பாவம் இந்த பாவம் இதெல்லாம் செய்யாம இருந்தா இதுவும் ஒரு அறநெறி நூல் பகுதி தான். இது ஒரு அருமையாக கம்பராமாயணத்துக்கு இப்படி ஒரு பகுதி இருக்கிறதே எனக்கு இன்னைக்குதான் தெரியுது. உண்மையிலேயே சிறப்பான பகுதி. நீங்க எடுத்து சொன்ன விதமும் ஏன்னா இதெல்லாம் சொல்றவங்க சொன்னாதான் நம்ம முழுமையா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே எல்லாரும் கொடுத்து வச்சவங்க. இவ்வளவு தெளிவா அந்த பாடலை சொல்லி நீங்க சொன்ன விதமே மிகவும் சிறப்பு, அருமை. சரஸ்வதமா கை வச்சிருக்கீங்க சார், நீங்க ஏதாவது சொல்றீங்களாமா? சரஸ்வதமா கை வைத்திருக்கீங்க இல்லையா? சொல்றேன், சொல்லுங்கம்மா.
சொல்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு பரதாழ்வாரனுடைய பொன்மொழிகளை எடுத்து சொன்னது மிக மிக அருமையாக இருந்தது. அத்தனையும் நீதி அவர் சொன்ன மாதிரியே கம்பர் எந்த இடத்தில் நீதியை வைப்பது அப்படிங்கறத சரியாக இந்த இடத்தில் அந்த நீதிமானாக ராமனை காட்டிலும், அதாவது கோசலை சொல்லும் போது முறைமை, அதாவது அவன் முடிசூட்டி வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள். ராமன் முடிசூட்டி வருவான், அவனுடைய காட்சியை காணலாம், அந்த குலத்தை காண்பதற்கு ஒரு பெற்ற தாய் எப்படி மகள் காத்திருப்பாளோ அப்படி காத்திருந்தாள். ஆனால் வெறுமனே வந்த உடனே முடிசூடாமல் சாதாரணமாக வருகின்றானே தன்னுடைய பிள்ளை என்று ராமனை பார்த்து கேட்ட உடனே பரதன் முடிசூட போகின்றான் என்ற ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் கோசலை சொன்ன கூற்று முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு. மும்மையின் நிறை குணத்தவன் நின்னினும் நல்லனான். அவர் சொன்னார், உன்னை காட்டிலும் நல்லவன், ராமனை காட்டிலும் நல்லவன் என்று கோசலை சொன்னது. அதோட குறைவிலன் நிறைவு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய குணம் குறைவிலன் என கூறினாள். நால்வர்க்கும் மாறில் மறுவில் அன்பினன், அதாவது 4 பேர்லையும் மறுவில் அன்பினில் வேற்றுமை மாற்றினாள் என்று கோசலை பாடி சொல்லுகின்றாள். அது மட்டும் இல்ல, குகன் சொல்லுகின்ற பொழுது 1000 ராமர் நின் கேள் ஆவரோ என்று குகன் பாராட்டுகின்றான் பரதனை பார்த்து. ஏன்னா குகன் தன்னிடம் போரிடத்தான் ராமனை நோக்கி போரிடத்தான் பரதன் விட்டானோ என்ற ஒரு ஐயத்தில் இருந்த பொழுது நேரில் பார்த்த உடனேதான் குகன் அப்படி அச்சமுறுகின்றான். நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, ராமனுடன் பிறந்தவர்கள் அவனுடைய பண்பிலிருந்து சிறிதும் குறைவார்களா தாழ்வார்களா என்ற ஒரு எண்ணம் அந்த கூற்றை சொல்லுகின்றான் பாருங்கள். ரொம்ப அற்புதமா இருக்கும். வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை, வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை, நற்கலை இல் மதி என்ன நகை இழந்த முகத்தானை, கல்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான், வில் கையினின்று இடைவிழ விம்முற்று நின்று ஒழிந்தான். வில்லு தன்னுடைய கையில இருந்த வில்லு கூட நழுவி விழுது. அந்த அளவுக்கு பார்த்து விம்மி பரதனை பார்த்த உடனேயே ராமனுடைய தோற்றத்தோடு அப்படியே ஒத்திருக்கின்றான். காலில் விழுந்து வணங்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தோற்றம் உடையவனாகிய பரதனை பார்த்தவுடன் முகனுடைய எண்ணமானது முழுக்க நான் தவறு இழைத்து விட்டோமே, தவறுதலாக அவனை நினைத்து விட்டோமே பரதனை என்று சொல்லி அந்த நினைக்கின்ற அந்த நினைப்புகள்லாம் பார்க்கும்போது பரதனுடைய பாத்திரம் மிக அற்புதமான பாத்திரம். கடைசியில் கோசலை சொல்லுவா பாருங்க, கோடி ராமர்கள் வந்தாலும் கோடி ராமர்கள் வந்தாலும் ராமனுக்கு இணையாக மாட்டார்கள். கோடி ராமர்கள் வந்தாலும் கூட பரதனுக்கு இணையாக மாட்டார்கள் என்ற அளவுக்கு முதல்ல நின்னினும் நல்லன் என்று சொன்னாள். அடுத்து 1000 ராமர் வரினும் நின் கேள் ஆவரோ என்று குகன் சொன்னான். அதே கோசலைதான் மீண்டும் சொல்லுகின்றாள், கோடி ராமர்கள் வந்தாலும் பரதனுக்கு இணையாக மாட்டார்கள் என்று வரக்கூடிய அந்த ஒரு சிறந்த வார்த்தைகள் கம்பனால் சொல்லப்பட்ட அற்புதமான தொடர்கள் இவை எல்லாமே. இது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல சொல்வார் பாருங்க, ஜனகன்ட்ட சொல்லும் போது அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ராமனை அறிமுகப்படுத்திய விஸ்வாமித்திரர் அந்த இடத்துலயும் பல்வேறு இடங்களிலிருந்து பெருகி வரக்கூடிய ஆறுகள்லாம் கடலை சென்று அடைவது போன்று பல்வேறு விதமான எல்லா நீதிகளையும் தன்னகத்தே கொண்டவனாகிய பரதனை பெற்றெடுத்த கேகயர்கோன் மகள் ஈன்ற பரதனும் இவனுடைய சகோதரன் என்று சுட்டி காட்டுவாள். அப்படி பார்க்கும்போது அத்தனை நீதிகளும் தன்னிடத்தில் இருக்கின்றன. பரதன் அவ்வளவு நீதிகளுக்கும் பல்வேறு ஆறுகள் வெவ்வேறு இடங்கள் பொங்குவல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடல் என்று பாடுவார்களே, அந்த மாதிரி எல்லா ஆறுகளும் ஓரிடத்தில் சேர்வது போன்று கடலை சேர்வது போல எல்லா நீதிகளும் தன்னகத்தை கொண்டவன் பரதன். அப்படிப்பட்ட பரதன் ஆழ்கின்றவன், இறைவனுடைய திருவடிகளை ராமனுடைய திருவடிகளை ஆளுகின்றவன் என்ற காரணத்தினால் பரதாழ்வா அப்படிங்கிற சிறப்பு அவருக்கு கிடைத்தது. மற்ற எல்லா 12 ஆழ்வார்கள் கேள்வியிருக்கின்றோம். பரதனையும் ஆழ்வார் என்று சொன்னது மிக மிக சிறப்பானதொரு ஒரு சொல்லாக்கம். மிக சிறப்புங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்தது. இந்த நேரத்தில் பரதனை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள். ரமேஷ் ஐயாவுக்கு இந்த முத்தமிழ் சங்கம் பாராட்டி மகிழ்கின்றது, வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. நன்றிங்க ஐயா. ஐயா, அடுத்ததாக தந்தை ஜின்னா சர்பிது ஐயர்களை அழைக்குமாறு கேட்டு இந்த அற்புதமான சொற்பொழிவை கேட்டதற்கு பின்னால் எல்லாமே நீங்கள் சொன்னதற்கு அப்புறம் நான் என்ன சொல்ல இருக்கிறது,
இருந்தாலும் சரஸ்வதி மகள் குகனும் பரதனை கண்டபோது குகனுக்கு ஏற்பட்ட நிலைமையை சொன்னார்கள். இது மாதிரி ஒரு பாடல் ஒன்று, இன்னொரு பாடல் இருக்கிறது. குகனை சந்திக்கிற வேறொரு சந்தர்ப்பம். பரதனும் சத்ருகனும் வருகிறார்கள் கானகத்தில் வரும்போது, நம்பியன் நாயகன் ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான். அதாவது ராமனை போலும் இலக்குவன் போல அவர் 2 பேர் இருக்கார். அதுல கடைசியா ஒரு வரிய கம்பன் போடுவார். என் பெருமான் பின்பிறந்தோர் இழைப்பரோ பிழைப்பு என்றான். என்னுடைய ராமனுடைய தம்பிமார் தப்பு செய்வார்களா என்று அங்கலாய்க்கிறான். அப்படி ஒரு பாடல். மற்றது இன்னொரு சந்தர்ப்பத்தை சொன்னீங்க, அது இதுக்கு சம்மதம் இல்லாத விஷயம் தான் என்றாலும் கருத்து சொன்னபடியாக சொல்லுகிறேன். நீங்கள் பரதனும் சத்ருகனும் தாய் எதுக்கு போயிட்டாங்க? கேகய நாட்டுக்கு. இங்கே ராமன் காட்டுக்கு போயிடுறான், தசரதன் இறந்து போயிடுறான். இங்க ஒரு மன்னன் இல்லை இப்போது ஆட்சிக்கு. ஆனால் கம்பனுடைய கெட்டுத்தனம் பாருங்க. கம்பன் ஒரு மன்னனை கொண்டு வருகிறார். இங்கே யார் தெரியுமா? யாரு? மீனீர் வேலை முரசியம்ப விண்ணோரியத்த மண்டிரஞ்ச தூணீர் வாழ் புடையலங்க சுடற்றேறி தோன்றினான். வானே புக்கான் அரும்புதல்வன் மக்கள் அகன்றார் வருமளவும் யானே காப்பேன் என்பான் போல எவன் சூரியகுல மன்னர்கள் தானே. அப்ப சூரியன், என்னுடைய மகன் செத்து போயிட்டான், மக்கள் 4 பேரும் வெளியே போயிட்டாங்க, யாரும் இங்கே இல்லாத நேரத்துல இந்த ஆட்சிக்கு நான் வருகிறேன் என்று ஒரு அழகான உவமை காட்டுவான். மீனீர் வேலை முரசியம்ப விண்ணோரேத்த மண்ணிறஞ்ச தூணீர் வாழ் புடையிலங்க சுடத்தேறி தோன்றுவான். என்ன அழகான ஒரு இது மூலம் சம்பந்தமாக இருந்தாலும் அந்த சூரிய உதயத்தை அவனை போல அற்புதமாக வர்ணிக்கிறான் என்று பாருங்கள். இங்கேதான் கம்பன் உயர்ந்து நிற்கிறான். உங்களுடைய பேச்சில முழுக்க நீங்க கம்பனைத்தான் பேசினீர்கள். கம்பனுடைய இப்ப பரதனை பற்றி சொன்னாலும் கூட சொன்னதெல்லாம் அத்தனையுமே காட்டி ஓமைகள் அத்தனையுமே கம்பனை பற்றி, கம்பனுடைய ஆளுமை தான். மிக சிறப்பான சொற்பொழிவு. வாழ்த்துக்கள். வயதுக்கு உரியவன் வயதானவன் என்ற வகையால் வாழ்த்துகிறேன். ஆனால் நான் ஒன்றும் அறிஞர் கிடையாது. நன்றி 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 நன்றி. அருமை. இலங்கையிலிருந்து நம்ம தளத்துக்கு வந்து எவ்வளவு சிறந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஐயா வந்து அதாவது இன்னைக்கு சிறப்புரை கொடுத்ததுக்கு அப்புறம் சிறந்த ஆளுமைகள் எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அவங்க ஜாம்பவான்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தளத்துல இருந்து நிறைய சொன்னாங்க. இந்த இன்னைக்கு ஆய்வு இன்னைக்கு முடியும் போது நமக்கு நான் முதலாவது எத்ராஜி ஐயா தான், ரமேஷ் ஐயா தான் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சோம். தொடர்ந்து அந்த பின்னோட்ட கருத்துக்களோட சேர்ந்து எல்லாருமே நிறைய அதுக்கு ஒரு சிறப்பு சேர்ப்பு ஒன்று நிறைய கருத்துக்களை தந்தாங்க. ஐயாவுடைய ரமேஷ் எத்ராஜி ஐயாவுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பது போன்று எல்லாரும் கருத்துக்களை சொன்னாங்க. மிகவும் சிறப்பு. அடுத்ததாக கோவிந்தம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா வாங்கம்மா. ஐயா கருணாநிதி ஐயா சொல்லிட்டேன், நான் அடுத்தது சொல்றேன். ஐயா வணக்கம் ஐயா வாங்க ஐயா. கருணாநிதி ஐயா வாங்க ஐயா. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை தாங்க. காமராஜ் ஐயா. காமராஜ் கர்ணன் ஐயா. காமராஜ் ஐயா. காமராஜ் ஐயா. எங்களுடைய நண்பர் காமராஜ், அவர் நிறைய இதெல்லாம் நிறைய தெரியும், இலக்கியங்கள்லாம் தெரிஞ்சு நிறைய பேசியிருக்காரு. காமராஜ் பயணம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். காமராஜ் சரி, கொஞ்சம் மூலமா வாங்க, அவர் 2வது பேசுவார். இங்க பயணத்துல இருப்பார். சரிங்க ஐயா. சரி, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமானது ஒரு சொற்பொழிவு. அதாவது கோசலை பரதனை அவனுடைய சூளுரையை கேட்ட பிறகு, நம்முடைய முன்னோர்களில் எல்லாம் உன்னை ஒத்த உத்தமன் எவரும் கிடையாது, நீயே தலையானவன் என்று சொல்லி மன்னர் மன்னா என்று அவளுடைய வாயால் அழைத்து சிறப்பு செய்கிறாள். அதே சொற்களை பின்னால் இன்னும் உயர்வு அடையும்படியாக வாலிவதத்திலே வாலி ராமனுடைய வாதங்களை, லக்குவனுடைய வாதங்களை எல்லாம் கேட்ட பிறகு சொல்லுகிறான், கோவியல் தர்மம் நின் குலத்து உதித்தோர்கள் எல்லாம் ஆவியின் இனிய ராமா, கைவந்த கலை அல்லவா, நீ இத்தகைய தீமையை செய்யலாமா, நீ போய் பரதனுக்கு முன்னால பிறந்தாயே என்று ஒரு படி ராமனை தாழ்த்தி
பரதனை உயர்த்தி அந்த தீர்ப்பு பரதனுக்கு பின் வந்தவர்கள் இத்தகைய தீமைகளை செய்யத்தகாது என்று இடித்துரைக்கக்கூடிய எதிர்மறை முகத்தான் பரதனை புகழ்கிறான் வாலி. அத்தகைய சிறப்பான ஒரு பாத்திரமாக பரதன் படைக்கப்பட்டிருக்கிறான் கம்பரால். அதை எல்லோ சான்றோர் பெருமக்களும் இங்கே ஐயா அவர்களும் எடுத்து கூறினார்கள். ரமேஷ் ஐயாவுடைய உரை மிகச் சிறப்பு. அந்த சூளுரையிலே சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் அப்படியே வரிசையாக நாம் பலவற்றை திருக்குறளோடு பொருத்தி கொண்டே வர முடியும். எல்லாம் திருக்குறள் அதற்கு ஏற்றதாக இருக்கின்றது. இப்பொழுது விருந்தினர் ஒரு பசியோடு ஒருவர் வெளியிலே அமர்ந்திருக்க நாம் உண்ணுவது எத்தகைய பாவம், அத்தகைய பாவிகள் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேன் என்று சொல்லும் போது, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாத்தன்று என்று ஐயன் வள்ளுவர் சொல்லுவார். அதே போல தாய் பசித்திருக்கும் பொழுது அவளை பசியால் வாடவிட்டு தான் உண்பவனை ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று அந்த சான்றோர்கள் பழிக்கக்கூடிய வினை செய்து தாயின் பசியையே தீர்க்காதே என்பவர் தாய் பசித்திருக்க இவன் உண்பதை சகிப்பாரா? அந்த அளவிலே அப்படி சொல்வார். அதே போல அறம் தவறிய அரசன் என்று சொல்லும்போது அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேன் என்று சொல்லக்கூடிய அந்த உரைக்கு எதிராக மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்ற அற்புதமாக ஒப்பிட்டு கூறக்கூடிய வகையிலே திருக்குறளை அப்படியே சொல்வார். களவு கொண்ட செல்வம் எப்பொழுதும் நிலைக்காது. அப்படி பிறருடைய செல்வத்தை நாம் களவு கொண்டு வாழ்ந்தால் அது அவர்கள் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேனாக என்று பரதன் சொல்லுகிறார். அதற்கு களவினால் ஆகிய ஆக்கம் உளபோல இல்லாகி தோற்ற கெடும் என்கிறார் வள்ளுவர். எவ்வளவு களவு செய்து பிறருடைய பொருளை சுரண்டி சேர்த்தாலும் அது தீ ஒரு பெரிய வானளாவிய வைக்கோல் போரை ஒரு சிறு குச்சி தீர்த்து விடுவது போல ஒரு நிமிடத்தில் இல்லாமல் செய்துவிடும் என்ற அந்த அற்புதமான குரலை நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்படி உதவி கேட்பவனை இழுக்கடிப்பவர் இல்லை, இப்ப ஆண்மலை அறுத்த அரணில் ஓர்க்கும் மானிழை சிதைத்த மகளிரோர்க்கும் என்று ஒரு புறநானூறு பாட்டு இருக்கிறது. அதிலே அந்த அரசன் தனக்கு சூழ் உரைத்துக் கொள்வார். இந்த ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் அறம் சிதைத்தோர்க்கும் என்று வரக்கூடிய பாவங்களை அடுக்கிவிட்டு அந்த பாவிகள் அடையக்கூடிய பாவத்தை நான் அடைவேன், என்னுடைய நாட்டிலே அறவோர்கள் தங்காது ஒழிவார்களாக என்று சொல்வார். அதோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அறநேரி கருத்துக்களாக இந்த பரதனுடைய சொற்கள் அமைந்திருக்கின்றன. அதை சொல்வது பெரிது. அதாவது பாட்டு எழுதி வைத்து விட்டார் கம்பர். அதை பக்குவமாக மற்றவர்களுடைய உள்ளத்திலே தரம் கேட்கக்கூடிய அவை அறிந்து அவர்களுடைய சொல் திறம், புரிதல் திறம் இவற்றை அறிந்து அவர்களுடைய உளம் கொள்ளுமாறு சொல்லுதல் இருக்கிறதே, அதுதான் பேச்சுக்கலை. அப்படி கேட்டால் பிடிக்கும் தகைகளை சொல்லக்கூடிய ஒரு விற்பனராக நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்கள் இருக்கிறார். அவருடைய 2வது நாள் இந்த பேச்சும் மிக மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது என்ற வகையிலே இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி நன்றி. ஒரு கருத்து பொன்மொழிகள் எல்லாமே ஒரு கருத்து, இந்த பசித்திருக்கும் போது சாப்பிடுறத பற்றி ஒரு உவமை சொன்னீர்கள் அல்லவா? 1400 வருடங்களுக்கு முன்னர் நபிகள் நாயகம் சொன்ன ஒரு கருத்து, பக்கத்து வீட்டான் பசித்திருக்க நீ வயிறார உண்ணாதே என்று ஒரு கட்டளை எங்களுக்கு இருக்கிறது. ஸ்தாத்தில் அந்த மாதிரி ஒரு இருக்கு. அதாவது தர்மம் எல்லா மார்க்கத்திலும் தர்மங்கள் இப்போது ஒரு சம்பந்தம் இருக்கிறது பாருங்க. இது கம்பனுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நபிகள் நாயகம் அந்த காலத்து 1400 வருஷங்களுக்கு முதல் அவர் சொல்லி இருக்கிறார். நல்லதொரு உரை. வாழ்த்துக்கள் கவிஞரே. நன்றி. பல மத தலைவர்களுடைய கருத்துக்களும் ஒரு கருத்துதான் ஐயா.
அதை புரிந்து நிச்சயமா. கொள்ளாமல் நாம் தான் சண்டையிட்டு மண்டை உடைத்துக் கொள்கிறோமே தவிர அவர்கள் கூறக்கூடிய கருத்துகள் அனைத்தும் ஒருமித்த கருத்தாகத்தான் இருக்கிறது. நன்றாக நிச்சயமாக. குரானை படித்தவர்களோ அல்லது பைபிளை படித்தவர்களோ இந்து சமய அறநூல்களை படித்தவர்களோ இதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆகையினால் நாம் மன வேறுபாடு காட்டுவது என்பது அந்த சமய குறவர்களுடைய தவறல்ல, நம்முடைய புரிதலில் இருக்கக்கூடிய குறைதான் என்று சொல்ல நிச்சயம். கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி 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 நன்றி. சிறப்பான பின்னோட்டம். அந்த கருத்துக்களை எல்லாம் இதுவும் அறநூலில் இருந்து அத திருக்குறளை எல்லாம் ஒவ்வொன்றா மேற்கோள் காட்டி அதை பொருத்தி காட்டியது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களை அன்பராக அழைக்கின்றேன். ஜேம்ஸ் ராஜா பேசுறீங்களா? ஜேம்ஸ் ராஜா பேசுங்க. வணக்கம் ஐயா. ஒன்றே அப்பா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இணைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆண்ட பெருமை தரும் ஆண்டோர் அவையை வணங்கி மகிழ்கிறேன். அற்புதமான இந்த வேளை நிறைவான ஒரு உரை கேட்டோம் நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்கள். பரதநாட்டாழ்வாருடைய அந்த உரை, எப்பொழுதுமே வாரியாருடைய உரை கேட்கிற பொழுதெல்லாம் அவர் பரதநாட்டாழ்வார் என்றே சொல்லுவார். அப்பொழுதுதான் அவர் ஆழ்வார்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறாரே என்று. என்றால் நாங்கள் எஸ்எல்சி படிக்கிறது போது இந்த பாடல்களை எல்லாம் படிப்போம். மன்னவன் படி என்ற ஆயுதம் இம்பணி பருப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்று ராமர் சொல்லுவதாக அந்த வாசகங்களை எனக்கு மனப்பாட வசனம் 10 மார்க் வாங்கி கொடுத்த வசனங்கள். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அவருடைய சிறப்பு இயல்புகளை எல்லாரும் எனக்கு முன்னாலே சொன்ன அம்மையார்கள் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். என் 1000 ராமர் என் கேழ்வரோ அம்மா என்று சொல்கிற அந்த பாடலிலும் சரி, அல்லது இன்னொரு இடத்திலே நேர்மையின் ஆணி என்ற ஒரு வாக்கியம் சொல்வதாக சொல்லி ஒரு சிறப்பு கூட்டத்தை நான் வாசகர் வட்டத்திலே கேட்ட ஞாபகம். அப்படியெல்லாம் பரதநாட்டாழ்வாரை பற்றி மிகவும் சிறப்பாகவே சொல்வார்கள். எனக்கு அதிலே இவர்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த அற வழிகளை எல்லாம் அவர் சொன்னது இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய தகவல். நான் மீண்டும் அதை அந்த கம்பராமாயணத்தை பாடித்து அதை தொகுத்து வைக்க பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் பிறப்பதற்கு முன்னாலே உள்ள சங்க நம்முடைய கர்நாடக பாடல் நம்முடைய டிஆர் மகாலிங்கம் பாடுவார். தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா என்று பரதன் ராமரை கேட்பது போன்ற ஒரு அருமையான பாடல். தாய் செய்த வினையினால் தனையனும் வந்தேன், தரணியிலே பெரும் சோகம் நான் அடைந்தேன் என்று நீர் வாரும் அருள் தாரும் கலி தீரும் என்றெல்லாம் சொல்வார். அவர் அதற்கு பதிலாக 7-14 ஆண்டுகள் கடந்தே நான் வருவேன் தம்பி பரதா அதி விரதா என்றெல்லாம் அந்த ஓசை நயத்தோடு எதுகை மோனையோடு நான் கேட்டு சின்னஞ்சிறு பாலகனாக இருக்கின்ற பொழுது இந்த பாடல்களெல்லாம் கேட்ட ஒரு நினைவு. அதே போல் அவரும் கடைசியிலே அவர் அழைக்கின்ற பொழுது கண்ணா மணிவண்ணா எனது அண்ணா என்று உருக்கத்துடன் அவர் அழைக்கின்ற பரதனை நான் அந்த இடங்களிலே பார்க்கிற பொழுது கம்பநாட்டாழ்வார் அருமையாக அவர் சொன்னதையெல்லாம் நான் மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிற வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி. உண்மையிலேயே உங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். எந்த தலைப்பை கொடுத்தாலும் நிறைய கவிதைகள் அந்தந்த சார்ந்து திருக்குறள்ல தான் நீங்க நிறைய பேசுறது கேட்டிருக்கேன். இன்னைக்கு இதுல கம்பராமாயணத்திலிருந்து எவ்வளவு பாடல்களை நீங்க மேற்கோள் காட்டி சொல்றீங்க. உண்மையிலேயே சிறப்பு. நிறைய உண்மையிலேயே உங்களுடைய நினைவாற்றலுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. சிறப்பு சிறப்பு. அடுத்தது சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாங்க ஐயா. மனோகரன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்முடைய அமைப்பிலே எல்லோருமே கம்பெனியிலே ஆழங்கால் பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அது உண்மையிலேயே இந்த சங்கத்தினுடைய பெருமை. ரமேஷ் ஐயா அவர்கள் பேசிய பின்னால் இன்றைக்கு புதிதாக இந்த இணைப்பிலே கலந்து கொண்ட ஜாரா அப்படின்னு அந்த பேரை பார்க்கிறேன். எவ்வளவு அழகாக அவர் அது என்னுடைய பேர் அல்ல, என்னுடைய பேத்தியின் பேர். நான் ஷரீஃபுத்தீன். சரிங்க, மகிழ்ச்சிங்க. என்னுடைய பேத்தி பேரும் ஜாரான் தான் முடியும். அந்த பெயருக்குரிய ஐயா எவ்வளவு தெளிவாக
கம்பனிலே ஆழங்கால் பட்ட தன்மையை தன்னுடைய ஐயா ஒரு இடையில ஒரு தகவல். ஐயா அவர்கள் மைவண்ணன் ராம காவியம் என்று கம்ப ராமாயணத்தை எழுதியிருக்கார். கம்ப ராமாயணத்தில் கரை கண்டவர் ஐயா, அதான் சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அது இந்த பின்னூட்டத்திலேயே நன்றாக தெரிகிறது. அவர் மட்டும்தானா? சரஸ்வதி அம்மையார் அவர்கள் அப்படியே கொட்டுறாங்க பாடல்களை, அங்கங்க எடுத்து உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. கோவிந்தம்மாள் அவர்கள் சொல்லவே வேண்டாம். அவங்க எல்லா இலக்கியத்திலையும் தடம் பதித்தவர்கள். அவங்க அப்படியே அடுக்குறாங்க. வள்ளுவத்தையும் கம்பனையும், இதை இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே. எவ்வளவு அருமையாக அவர்கள் இந்த உரையை கேட்ட பின்னால் மனதிற்குள்ளே ஒரு உந்துதல் ஏற்பட நெறி ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய செல்வன் ஐயா அவர்களும் அவர் ரொம்ப தன்னடக்கமா சொல்லிடுவார். ஆனாலும் கூட அவர் எவ்வளவு அழகாக தொகுத்தார். இறுதியா எனக்கு முன்னால் பேசிய ஜேம்ஸ் ஐயா அவர்கள், அந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் படித்தோம், எப்படி இந்த பாடலெல்லாம் எங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்த காலத்துக்கு போய் அதை அப்படியே மீட்டு கொண்டு வந்தார் என்று சொன்னால், இந்த உரை வீச்சு என்பது கிட்டத்தட்ட கம்ப நாட்டாழ்வார் பரதாழ்வாரின் நெஞ்சிற்குள்ளே புகுந்து பேசியது போல இன்றைக்கு கம்பநாட்டாழ்வார் ரமேஷ் ஐயாவின் உள்ளத்திற்குள்ளே புகுந்து அவரை ஒரு வழி பண்ணிவிட்டார். அந்த வழி நமக்கெல்லாம் நல்வழியாக நன்னெறியை வழங்குகின்ற உரையாக அமைந்து விட்டது. பரதன் நல்லவன். யார் சொல்லுவது? இந்த ராமாயண நாடகத்திற்கே அல்லது இந்த காப்பியத்திற்கே முதல் திருப்பு முனையை ஏற்படுத்திய மந்திரையினுடைய பேச்சிலே வெளிவருகிறது. கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும் எல்லையில் குணங்களும் பரதற்கு ஏயது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது கணக்கு வழக்கு இல்லாத குணங்கள், அளவிட முடியாத குணங்கள். கல்வி இருக்கு, இளமை இருக்குது. ஆக அளவற்ற குணங்கள் உடையவன் இந்த பரதன். யார் சொல்றா? எதிர்நிலை பாத்திரம் சொல்லுவது. அப்போ பரதன் ஆகச் சிறந்தவன். இது இந்த காப்பியம் முழுக்க பார்க்கலாம். கோசலை சொல்வதும் சரி, ராமன் சொல்வதும் சரி, குகன் சொல்வதும் சரி. ஆக எந்த பக்கம் பார்த்தாலும் பரதன் மிகச்சிறந்தவன். காரணம், அவன் அறத்தை சரியாக உள்ளே வைத்துக் கொண்டான். உள்ளே வைத்துக் கொண்ட அறம்தான் அவனுடைய பேச்சிலே அப்படியே வெளியே வருகிறது. இது கம்பனுடைய உள்ளக்கிடக்கை. இந்த உள்ளக்கிடக்கையை இன்றைய உரையாளர் முதலிலேயே ஒரு களம் அமைத்துக் கொண்டார், முன்னுரை என்ற பெயரிலே. அதற்கு பின்னால் அவர் ஆடிய நாடகம் இருக்கிறதே, அவரே அந்த பாடலை வாசித்து விளக்கம் சொல்லி அங்கெங்கே சில தோரணங்களை கட்டி அருமையான ஒரு நாடகத்தை நம் மனக்கண்ணிலே நிகழ்த்தி காட்டிய இந்த உரை எதற்கு இணை? 1000 பேச்சாளர்கள் வந்தாலும் உங்கள் உரை தனித்துவமான சிறப்பு மிகுந்தது. இந்த உரையை இந்த நாளிலே இந்த மன்றத்திலே வழங்கிய ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ரமேஷ் ஐயா வணக்கம். ஐயா ரமேஷ் ஐயா வணக்கம். ஐயா அவையோர் அனைப்பு வணக்கம். ரமேஷ் ஐயா வணக்கம். பேசுங்க ஐயா, நீங்க பேசுங்க, உங்களுடைய பின்னோட கருத்தை பேசுங்க. ஐயா நீங்க பின்னோட தரீங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. நீங்க மியூட் எடுத்து பேசுங்க. மியூட் எடுத்து பேசுங்க ஐயா. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. பன்னீர்செல்வம் ஐயா மியூட் எடுத்து பேசுங்க. பன்னீர்செல்வம் ஐயா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஐயா நீங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சரிங்க ஐயா. சிந்தனை எல்லை வரை சிறைகடித்து பறந்து இந்தையால் படர்ந்த வீர தமிழ்த்தாயின் முந்தியால் முகம் துடைத்து முத்தமை காத்திடும் இந்தவை காணும் இனிவரை வாழ்த்துகிறேன். அன்னையை துறந்தும் அன்பினில் வீழ்ந்து தன்னாலம் இழந்தும் தனித்து துறவத்தில் தம்பியால் அடைந்த தவப்பயன் அண்ணனை
தம்பியாய் அடைந்த தவப்பயன் அண்ணனை நம்பியே துணையாய் நல்லறம் போற்றியே பொன்மலர் பாதம் பூந்த பாதுகையை அரியாசனம் தந்து பொன்மலர் பாதம் புகுந்த பாதுகையை அரியாசனம் தந்து ஆட்சிபுடம் ஏற்றி தன்னன்பில் தாங்கி தானும் தொழுது 12 மேல் 2 ஆண்டு பழுதின்றி பாரதத்தை காத்த பரதனின் களங்கமில்லா பண்பினை கோர்த்து அருளிய கோமகன் எத்திராசன். என் நண்பு இளவல் ரமேஷ் எத்திராசன் தன்னன்பின் வெளிப்பாட்டை தாரை வார்த்தார் இச்சபையில். ஒரு செய்ய நேர கருதி நான் எழுதி வாசிக்கிறேன். தொடர்ந்திடும் தமிழ்ப்பணி தொலைதூரம் சென்று படர்ந்திட இவ்வவையில் பாராட்டி மகிழ்கின்றேன். அன்பரின் தமிழ்ப்பணிக்கு ஆதரவு நல்கிய இவ்வவையை வணங்கி இனிதே இடம் சாருகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. என்னுடைய அன்பு இளவல் எத்திராசன் ஐயா கேட்ட குரலின் பேரில் காரதாவாக இணைந்தேன் ஐயா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நல்லது ஐயா, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி ஐயா. அவருடைய அலுவலக பணிகளுக்கிடையே வந்திருக்காரு. அவருக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. அது எப்படின்னா ரமேஷ் ஐயா வந்து அவரு நோட்டை கொடுப்பாரு. அவருக்கே பணி ஐயா வந்து என்ன விதைக்கிறதா நமக்கு கிடைக்கும். அவருக்கு திரும்பி இன்னைக்கு கவிதை நடையிலே அது என்னன்னா, எனக்கு உங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. ராமாயணம் மட்டும் இல்ல, கவிதைகள் எல்லாம் ஆழம். ஜின்னா ஐயா எல்லாம் வந்து அவரு இதுல இந்த ராமாயணத்துல அவர் தனி புத்தகமே இருக்காரு. எல்லாருமே எவாஞ்சலின் மனோகரன் ஐயா வந்து பின்னோட்டம் கொடுத்தாருன்னா எனக்கு வந்து அந்த அவர் பேசுற நேரம் எனக்கு ஒரு மனசுல வந்து ஒரு இனிமையான ஒரு மன ஓட்டத்துக்கு நான் போயிடுவேன். அவரு அப்படி ஒரு இனிமையான அந்த எல்லாத்துக்கும் பின்னோட்டம் உண்மையிலேயே அப்படி ஒரு சிறப்பா இருக்கும். உண்மையிலேயே நம்மளாம் அப்படி பேசணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். ஆனா ஒரு சிறப்பான ஒரு இனிமையான ஒரு பின்னோட்டம் கொடுப்பாங்க மனோகரன் ஐயா அவர்கள். இன்னைக்கு பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் சிறப்பான ஒரு கவிதை நடையில அவங்களுக்கு மாநில அருமையா கொடுத்தாங்க. சிறப்பு. அடுத்ததாக பின்னோட்ட கருத்துக்களை வினைத்தீர்த்தன் ஐயா பேசுங்க. ஐயா வினைத்தீர்த்தன் ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் கருத்துக்கள் வணக்கம். இதுல ரொம்ப சிறப்பு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த பிறன்கடை நின்றான் அதுக்கு 2 விதமான விளக்கம் கொடுத்தது நல்லா இருந்தது. அதுக்கு திருக்குறளை கொண்டாந்து காமிச்சது நல்லா இருந்தது. அதுக்கு பிறன்கடை நின்றானுக்கு வேலை செய்யாமல் பிச்சை எடுப்பவன் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. பிறன்கடை இறந்து நின்றவன் அது நல்லா இருந்தது. அப்புறம் தன்னை தாய் அந்த ஐவர் சொன்னீங்கல்ல, யார் யாரெல்லாம் குறவர்கள் அப்படி சொன்னது நல்லா இருந்தது. அப்புறம் தாய் பசித்திரும் சரி, அந்த கொள்பொருள் அதாவது வவ்வுவான் அப்படின்னு சொல்றது, அதாவது அடைக்கலை பொருளை வவ்வுதல் இன்னா அப்படின்னு இன்னா நற்பது சொல்லும். நம்ம எல்லாரும் அடைக்கலமா இந்த அரசாட்சியை கொடுக்குறோம், அதை சாப்பிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடைக்கலை பொருள் வவ்வுதல், கொள்பொருள் வவ்வுதல் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி கள்ளை உண்பவன் சொன்னாரு. அப்ப யாருதான் வர முடியும்னு தெரியல. இந்த காலத்துல கள்ளை உண்பவனுக்கு ஒரு நரகம்னா எல்லாரும் போக வேண்டியதுதான். இந்த பிறர் பசித்திருக்க உண்பானுக்கு இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலும் முக்கியமான 2 குறளையும் நான் பார்த்தேன். அது கொல்லாமையில வைக்கிறாரு. அப்போ அத அடுத்தவன் பசித்திருக்க பகுத்து கொடுக்காம உண்பவன் நரகம். நமது ரமேஷ் ஐயா சொன்னது மாதிரி குறள் 4 அடியார் எல்லாமே இதுல ரொம்ப அழகா வந்திருக்கு. அதை எடுத்து சொன்னாரு. நான் முக்கியமா பாக்குறது மனுமுறை கண்ட வாசகத்துல வள்ளலார் பிற்பாடு எழுதுறார், நான் இந்த இதுக்கெல்லாம் இந்த துன்பமெல்லாம் செஞ்சனா அப்படின்னு கேட்பார். அதுல இது முழுவதும் வருது. அந்த நல்ல மரத்தை வெட்டுனா, பசுமையான குளத்தை தூர்த்தேனா அப்படிலாம் வருது, கண்ணியை புடந்தேனா, பல இது வருது. அது ரொம்ப அழகா இருந்தது. சிறப்பான உரை திரு ரமேஷ் அவர்கள்.
உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்து. இப்ப எல்லாரையும் வணங்குறேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அருமையானதொரு வினதித்தன் ஐயாவுடைய அருமையான பின்னோட்ட கருத்துக்கள். எல்லாருமே சிறந்த ஆளுமைகள். எல்லாத்தையும் முதல்ல கூடனே ஆசைப்படுறேன். ஆனா எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா தான் போட வேண்டியிருக்கு. மன்னிக்கணும். இதுல இருக்கவங்க எல்லாருமே சிறந்த ஆளுமைகள். அனைவரும் சமமாக. ஆனா எல்லாத்தையும் முதலையாக கூப்பிடணும். ஆனா முடியல. அடுத்த குழந்தைசாமி ஐயா, வாங்க ஐயா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த சீரிய அவையை வணங்கி அவைக்கு தலைமையேற்றிருக்கக்கூடியவர்கள், சிறப்புரை ஆற்றிய வள்ளல், அவர் ஒரு வள்ளல், அவரும் ஆழ்வார் தான். அப்படிப்பட்ட சிறப்புரை ஆற்றியவர்கள், திறமையான அறிவுபூர்வமான அனைத்தையும் கேட்டு உணர்ந்து நமக்கு பின்னூட்டமாக உணர்த்திய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பின்னூட்டத்திலேயே சொல்ல வேண்டியது எல்லாரும் சொல்லிட்டீங்க, சிறப்பு. அதையே திருப்பி சொல்றதை விட அதை ஒட்டி, அதிலிருந்து விலகி செல்லாமல் அதை ஒட்டி 2 கருத்துக்களை இந்த அறிவுத்திறன் வாய்ந்த ஆன்றோர்களுடைய சிந்தனைக்கு நான் வைக்கிறேன். ஒன்று, ராமாயணம் ஏன் இயற்றப்பட்டது, எப்படி இயற்றப்பட்டது. நம்ம பாரத பண்பாட்டிலைங்க, பாரத இந்திய இலக்கிய வரலாற்றுல பார்க்கும்போது தொடக்கத்துல நாட்டார் இலக்கியங்கள் தான் இருந்தன. ஃபோக் சாங்ஸ்ன்னு சொல்றோம். நாட்டுப்புற பாடல்கள் தான் இருந்தன. அது காப்பியமாகவும் இருந்தன, கதையாக இருந்தன, பாடல்களாக இருந்தன, ஒப்பாரியாக இருந்தன, தாலாட்டாக இருந்தன, விடுகதையாக எல்லாம் இருந்தன. பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இதையெல்லாம் கொஞ்சம் ஆன்மீகத்தோடு கலந்து கொடுப்போம் என்பதற்காக வடநாட்டுல இமயமலையில் இருந்த முனிவர்கள் வேதங்களை இயற்றினார்கள். இங்க தென்னாட்டில் இருந்தவர்களாம் மறைகளை இயற்றினார்கள். நான்மறை. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, நான்மறைங்கிறதும் 4 வேதங்களும் ஒண்ணுன்னு சொல்றோம். அது ஏற்புடையதன்று. நான்மறை என்பவை தமிழகத்துல அல்லது தென்னிந்தியாவில் இங்கிருந்த மலையில, திருப்பதி மலையா இருக்கட்டும், பழனி மலையா இருக்கட்டும், இந்த திருமுருகாற்றுப்படையெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா இதனுடைய சிறப்பு கிடைக்கும். இவை இயற்றப்பட்டன. அடுத்து என்னாச்சுன்னா, இவை பொதுமக்களை சென்று சேருமா என்ற ஒரு ஐயம் வந்தபோது அதை கதையாக்கினார்கள். வேதங்கள்ல சொன்ன அறநெறிகளை நீங்கள் கூட குறிப்பிட்டீர்கள், சிலர் அறநெறிகளாக மாற்றினார்கள். அப்படி மாற்றுகின்ற பொழுது தமிழ்ல மக்கள் காப்பியத்தை பெரும்பான்மையும் வான்மீகி ராமாயணத்தை சிறுபான்மையும் தழுவி கம்பன் கம்பராமாயணத்தை இயற்றினான். அதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்ங்கிறது இதுல கிடையாதுங்க, வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. இந்த உலகத்துல 38 வகையான ராமாயணங்கள் கிடைக்கின்றன. 38 வகையான ராமாயணங்கள் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவை. ஒண்ணுக்கு ஒரு ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமனுக்கு சீதை தங்கை என்று வரும். இப்படியெல்லாம் அந்த உலகத்திலே ராமாயண கதை வேறு வேறாக நிலை வருகின்றது. அதை கூட இடையில யாரோ ஒருத்தர் குறிப்பிட்டீங்க, சிறப்பு. இது ஒரு கருத்து. அப்ப ராமாயணம் என்பது ராமன் என்கிற ஒரு கதை தலைவனை, கதை மாந்தனை ஒரு அறவோனாக, ஆளுமை மிக்கவனாக, கடவுளாக காட்டுகின்ற முயற்சி வால்மீகத்தில் இல்லை, நாட்டுப்புற காப்பியங்களில் இல்லை. கம்பன் அதை செய்தார். கம்பன் அவனை கடவுளாக காட்ட நினைத்தார், அவதாரமாக காட்ட நினைத்தார். 1. 2ங்க, தசரதனுக்கு மக்கட்பேர் கிடையாது. அது அவன் வளர்ப்பு தந்தை தான். தசரதனுக்கு மக்கட்பேர் கிடையாது. அதுல வரலாற்று படலம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 12வது படலம், கம்பராமாயணத்துல 12வது படலம் வரலாற்று படலம். பாலகாண்டத்துல தொடக்கத்துல அதுல கலைக்கோட்டு முனிவர் என்ற ஒருவரிடம் அமுதை வாங்கி 3 மனைவியருக்கு 4ஆக பிரித்து கொடுத்தான். இது என்னங்க நியாயம்? 3 மனைவியருக்கு 3ஆக தானே பிரித்து கொடுக்கணும். எதுக்கு 4ஆக பிரித்து கொடுத்தான்? இவையெல்லாம் எதுக்காகனா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராமனை ஒரு அவதார புருஷனாக காட்டுவதற்கு. இங்கு பரதன் முக்கியம் இல்ல, மற்ற இருவரும் முக்கியம் இல்ல, முதன்மையானவன் ராமன். அதனாலதான் அதுக்கு பேரு ராமகாதைனே வச்சுக்கிட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை ஒரு பக்தி இலக்கியமாக பார்ப்பவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பார்க்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இலக்கிய திறனாய்வு அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற பொழுது இன்னும் கம்பனுடைய காப்பியத்தினுடைய பெருமை நமக்கு புலனாகும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அருமை அருமை. அதாவது கம்பராமாயணத்தை கடந்து நிறைய செய்திகளை கொடுத்தீங்க. நிறைய செய்திகள் எங்களுக்கு புதிதாக இருந்தது. அடுத்ததாக
சமூகி ஐயா, வாங்க ஐயா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். உரை மிக மிக அற்புதமாக இருந்தது, மிகவும் மகிழ்வாகவும் இருந்தது. எனக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாங்கிரின்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. இந்த ஜாங்கிரி ராமாயணம், கம்ப ராமாயணம்னு வச்சுக்குவோமே. இந்த ஜாங்கிரிய பத்தி சொல்லுன்னு கேட்டா இனிப்பை பத்தி சொல்லுவோம். ஆனா அந்த ஜாங்கிரிக்கு கூடவே ஒரு மாவு இருந்தா தான் ஜாங்கிரி வரும். நம்ம அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது. ஜாங்கிரி எப்படி இருந்தது? இனிப்பா இருந்தது, அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா ஐயாவினுடைய உரையை கேட்டதுக்கு அப்புறம் உண்மையிலேயே சொல்றேன், கம்பராமாயணம் என்ற உச்சரிப்பை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு ராமனை முந்தி பரதனுடைய நினைவு கண்டிப்பாக எழும் மனதில். அவ்வளவுக்கு இந்த தலைப்பினுடைய அற்புதம். ஏனென்று கேட்டால், நான் சொன்ன மாதிரி ராமாயணம் 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 என்றுதான் சொல்லுவோமே தவிர பரதாயணம் என்று நாம் சொல்ல போறது இல்லை. ஆனாலும் ராமாயணத்தில் முந்தி வருவது இந்த பரதனுடைய குணங்கள். அதை அற்புதமாக அவர் கையாண்டார். ஏனென்று கேட்டால், ராம் விஷ்ணுவின் அவதாரம், லட்சுமணன் ஆதிசேஷனின் அம்சம், பரதன் திருமாலின் சங்கு பாஞ்சஜன்யத்தின் அம்சம், சத்துருக்கன் சுதர்சன சக்கரத்தின் அம்சம். அதாவது நம்மள அரசாள்றதுக்காக அம்மா சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு அழுது புலம்புறான். அழுது புலம்பும் போது என்ன புலம்புதான்? அதுல அறம் பிறள தானும் ஒரு காரணம் என்று உலகம் சொல்லுமேன்னு தான் அழுதான். அங்க அழுதுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ராமரை காட்டுக்கு போக சொல்ல கைகேய போய் நேர்ல பார்க்க போறான். நேர்ல பார்க்க போன உடனே அந்த அம்மா சொல்லுது, நீ முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு ஆயினும்னு சொல்லிட்டு நீ அறிந்திலை போலுமான்னு கேட்கா, உனக்கு தெரியாதான்னு கேட்க அந்த அம்மா. அந்த ராமனிடம் நிறை குணத்தவன் பரதன் அதை விட அருமையா சொல்லுவார், இனினும் நல்லன் குறைவு இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அருமையான ஒரு இந்த பரதனை பற்றி, அதாவது பரதனுடைய தியாகத்தை பாருங்க. 14 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு நொடி அதிகமானால் நான் உயிரை விட்டுடுவேன்பா. எப்பேற்பட்ட ஒரு குணம் பாருங்க. அது மட்டுமில்ல, நேரடியாக அயோத்திக்கு போகாமல் அருகில் உள்ள நந்தி கிராமத்திற்கு போய் மணிமண்டபம் அமைத்து பாதுகைக்கு முடிசீட்டி தென் திசையை தவிர வேறு திசையையே அவன் பார்த்ததில்லை. ராமன் போன திசை, ராமன் வரக்கூடிய திசையை மட்டுமே அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் 14 ஆண்டு காலமாக. பொறி புலன்களை அவித்து உப்பில்லாத கஞ்சியை சாப்பிடுவான். உப்பில்லாத கஞ்சியை சாப்பிட்டு தவ நெறியில் இருப்பான். ஒரு மன்னன், அயோத்தியின் மன்னன் வெறும் தரையில் படுத்து உறங்குவான். எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. அது மாதிரி ஐயா அவர்கள் அந்த பரதனுடைய குணத்தை ரொம்ப நல்ல சொன்னாங்க. அந்த ராமர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்படிலாம் சொன்னவர் ராமர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு உடனே தீய எழுப்பி அவர் அதுக்குள்ள பாய போயிடுவாரு பரதன். அந்த நேரத்துல அனுமன் மோதிரத்தை கொடுத்து நல்ல தகவல் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சாந்தமடைவாரு. ஆக மிக மிக அருமையான ஒரு சப்ஜெக்ட் இது. அதை கையாண்ட விதம் மிக மிக அருமையாக இருந்தது. இந்த இந்த உரையிலே கலந்து கொண்டு இந்த பின்னூட்டம் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கும் பெரும் பேராக எண்ணி அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சமூகி. வணக்கம் ஐயா, நன்றி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. இன்னைக்கு சிறப்புரைக்கு அப்புறம் நிறைய உரைகள் கேட்டு கேட்டு ஏகப்பட்ட செய்திகள் நிறைய. அறிஞரையா வாங்க, உங்களுடைய கருத்துக்களை தாங்க. அசோகன் வந்துட்டேன் சொல்லுங்க. வந்துட்டேன். கேக்குதா? சரி, இன்றைக்கு நமக்கு ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் 58வது நாள். இது நாள் வரை கேட்ட இலக்கிய தொடர் ஆய்வரங்கத்தில் இன்று முத்திரை பதித்தது ரமேஷ் ஐயா. அருமையுடன் நமக்கு பலாச்சுளை அதை எடுத்து அப்படியே கொடுத்து நமக்கு ஊட்டியுள்ளார்கள். மிக சிறப்பாக இருந்தது. கம்பராமாயணத்தில் பரதாழ்வாரின் பொன்மொழிகள் நான் இதுவரை கேட்டதில்லை.
அந்த அளவிற்கு இந்த மொழிகள் இன்று நடைமுறைக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை யோசிப்போம். இந்த முறைகள் இன்று அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அது எல்லா இதிலும் ஒரு சிறந்த இதை கொடுத்திருந்தாங்க. இனிய உளவாக இன்னாத குரல் அந்த பாட்டலையும் வரி கொடுத்திருந்தாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், இப்படி திருக்குறள்ல இருந்தும் பாடல்களை ஒவ்வொரு அடி ஒவ்வொரு பாடல் கருத்துக்களும் எளிமையாக இனிமையாக பாடியிருந்தார்கள். வெகு சிறப்பு, வெகுவான ஒரு நிலையுடன் நம்முடைய முத்தமிழ் சங்கத்திற்கு வரப்பிரசாதமாக இன்று அமைந்தது. அருமை. மேலும் பின்னோட்டம் வழங்கிய அனைவர்களும் சிறப்புடன் இன்றைக்கு அருமையான குறிப்புகளை கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு புதியதாக பன்னீர் என்ற ஒரு ஐயா வந்து நமக்கு பாடலுடன் அருமையாக குறித்திருந்தார்கள். சிறப்பானது. அருமை அம்மா. இன்றைக்கு நாம் நேரம் ஆகிறது. சிறப்பு சிறப்பு. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. அருமையான பின்னோட்டம் வாசகன். அருமை. இன்று ரமேஷ் ஐயா அவர்களுக்கு அவருடைய சிறப்பு உரைக்கு, ஏன்னா அவரு எல்லாத்துடைய மனசையும் நல்ல தூண்டி விட்டார், எல்லாத்தையும் நிறைய பேச வச்சுட்டார். அதான் உண்மை. சிறப்பா பேசினா எல்லாத்துக்கும் அது சம்பந்தமான கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த விதத்துல இன்னைக்கு நிறைய சான்றோர்கள் மக்கள் வந்தாங்க. எல்லாருமே சிறந்த அறிஞர்கள். அவங்கவுங்க பங்குக்கு அவங்க நிறைய தகவல்களை தந்தாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைய அவை வந்து ஒரு சிறந்த அவை என்று சொல்லலாம். சிறந்த கருத்துக்கள் நிறைந்த அவையாக இன்று நமது அவை மாறியது. உண்மையிலேயே அனைவருக்கும் ரொம்ப சிறப்பு. அனைவருக்கும் மிக்க நன்றி. இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவுறுகிறது. நன்றி, வணக்கம். அம்மா விடைபெறலாமா? நன்றி நன்றி நன்றி. முத்து கிருஷ்ணன் சமூக கவிஞர் அவர்களை நான் பாராட்டவில்லை. அவர்களும் சிறப்புடன் நமக்கு நல்ல கருத்துக்களை கொடுத்திருந்தாங்க. ஆமா ஐயா, ஐயா. ஆமா, எல்லோரும் அதாவது இது நாள் வரை இல்லாத அளவிற்கு இன்று பின்னோட்டமும் அருமை. அதிகமான ஆளுமையர்கள் இன்று கலந்து கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அம்மா. ஐயா ஜாங்கிரி எல்லாரும் மனசுல இருக்கும். நன்றி ஐயா. அருமை அருமை. வாழ்த்துக்கள் அப்பா. நன்றி. அனைவருக்கும் நன்றி.